யாரா காரணம்? இந்த தடவை கான்டெக்ட் 100% நமக்கு தான். கிங்க சாதாரணமா எடை போடக்கூடாது சார். என்னடா பண்ணுவாங்க கிங்? எல்லாரும் நான் விலைக்கு வாங்கிட்டேன். மூர்த்தி பேசுறான். சொல்றா மூர்த்தி. சாரி சார், உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். இந்த தடவையும் கிங் தான் சார் ஜெயிச்சாரு. என்னாச்சு சார்? மறுபடியும் கிங் ஜெயிச்சிட்டா. மறுபடியும் கிங் ஜெயிச்சிட்டா. மறுபடியும் கிங் ஜெயிச்சிட்டா. கிங், இந்த தடவை உன்னை கொண்டாந்து நான் ஜெயிப்பேனா? கிங், ஐ வில் கில் யூ. ஐ வில் கில். தப்பு. பாடி கார்டா இருந்தோம் என் பையனை காப்பாத்தாம போனது நீ செஞ்ச தப்பு. என் பையனை இந்த கதி காலாக்குன அந்த கிங்க அடியோட அடிப்பேன். அந்த கிங்கையும் அவன் குடும்பத்தையும் நாசம் பண்ணுவேன். ஹலோ 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 அண்ணா, நீங்க வந்து சென்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா தான் நான் லண்டனுக்கு ஃபிளைட் ஏறி போவேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, திரும்பி வந்துருவேன். என் பேரு கிட்டு, கோலி கிட்டு. இது என் பிசினஸ், என் சைடு பிசினஸ். கமிட் பண்ணிட்டு காலி பண்றோம். இப்போ நான் கமிட் பண்ணிக்கிட்டது உன்னை மட்டையாக்க. என்ன பயமா இருக்கா? எனக்கு மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துல இருக்க யாருக்கும் பயங்கர வார்த்தையே தெரியாது. ஏன் தெரியுமா? எல்லாரும் கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்புவாங்க, ஆனா நாங்க கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளை நம்புறோம். அவ்வளவு பெரிய யாரு கண்ணு? கிங். இப்போ அந்த கிங் வந்து உன்னை எப்படி காப்பாத்துறான்னு பாத்துறேன். இவன் போட்டு தொலைங்கடா. கொடுத்த பில்டப்ல எனக்கே ஒண்ணு பாக்கணும்னு தோணுச்சு மச்சி. சூரியனையும் கரண்டையும் கை இருக்குங்கிறதுக்காக தொட நினைச்ச சாம்பல் ஆயிடுவேன். என் பிளேஸுக்கு வந்து என்னையே மிரட்டுறியா? அதுக்கு நான் உனக்கு கொடுக்க போற கிஃப்ட் உன் கண்ணு முன்னாடி உன் தம்பியோட சாவு. உன் கூட்டத்துல இடுப்புல நரம்பு இருக்கிறவனை என் தம்பியை டச் பண்ண சொல்ல அவனை மட்டும் உயிரோட விட்டுறேன். ட்ரை பண்ணுங்கடா. டச் பண்ணு. டச் பண்றா.
கமிட்மெண்ட் கொடுத்தது எவன்டா? கிங்குக்கு தன்னோட ஆளுங்களை காப்பாத்திக்கவும் தெரியும், உன்ன மாதிரி ஆளுங்களை களை எடுக்கவும் தெரியும். நான் உன்னை தேடி வந்தது என்கிட்ட மோதாதன்னு சொல்றதுக்கு இல்ல. மோது, என்கிட்ட மோது, என்கிட்ட மட்டும் மோது. இன்னொரு தடவை நீ கிங் ஆளுங்களை பத்தி யோசிச்சா கிங்கு உன்னை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கும். தாங்க மாட்டேன். என்னமா ஒரு மாதிரி இருக்க? தம்பி ஊருக்கு போயிட்டானு வேதனையா இருக்கா? இல்லப்பா, நீ ஊருக்கு போறது அன்னைக்கு பிடிக்கல, அதான். ஆமாப்பா, இந்த வருஷம் உன் உயிருக்கு ரொம்ப ஆபத்து இருக்குன்னு ஜோசியர் சொல்லிருக்காருப்பா. இந்த மாதிரி நேரத்துல நீ வெளியூருக்கெல்லாம் போக வேண்டாம். ஆமா, இப்பதான் முஸ்தபா போன் பண்ணா. ஃபேக்டரியில ஒரு சின்ன ப்ராப்ளம். நான் போலனா சால்வ் பண்ண முடியாது. 2 நாள்ல வந்துருவோமா ப்ளீஸ்? பெரிய தம்பி, அண்ணன் போனதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் உன்னதான் நம்பி இருக்கோம். அத உங்க எல்லாரோட பாசமும் என் கூடவே இருக்கும். எனக்கு ஒண்ணும் ஆகாது. மாப்பிள வெளியூருக்கு போறீங்களாம்ல? நம்ம போறது ஐயப்பன் சொன்னா அது ஒண்ணு இல்ல மாப்பிள. உங்க அத்தை வேற ஒட்டியான ஒரே உயிரை வாங்கிட்டு இருக்கல்ல. தங்க விலை 11,000 மேல போச்சு. ஒரு 5 லட்சம் கொடுத்தீங்க ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா மேல பெட் கட்டுவீங்க. ஐயோ, நான் இப்ப பெட்டெல்லாம் கட்டது இல்ல. ஏன்டி பாக்க மாப்பிள எடுத்து சொல்ல. மாமா, நீ இந்தியாவை நம்ப மாட்டேன், நான் உன்னை நம்ப மாட்டேன். அண்ணா, மாப்பிளைக்கு தான் போய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரியும்ல. நேரடியா கேட்டா கொடுத்துட்டு போறாரு. ஏன் கவலைப்படுறீங்க? என்ன மாப்பிள? முதல்ல கையெடுங்க. உங்க எல்லார பத்தி எனக்கு நல்லா தெரியும். அத்தைங்க முகத்தை பார்த்தா சும்மா விடுறேன். போய் வேலையை பாருங்க. இவ்வளவு கிளியரா சொன்ன பின்னாடி எச்சியில நக்கிற நாய் மாதிரி எதுக்கு பின்னாடி நிக்கணும்? வாங்க போகலாம். மாப்பிள உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு மாப்பிள. ஏத்த ஒட்டியான கேட்டீங்களா? எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் உன்கிட்ட கேக்குறேன். நான் எதுக்கு அவர்கிட்ட கேட்க போறேன்? எல்லாம் ஃப்ராடு பித்தலாட்டம். நல்லா திருந்தப்பா. மாப்பிள நீங்க எதையும் மறக்கல. நீங்க தான் மறந்துட்டீங்க. ஜோக் அடிக்காதீங்க, நான் எதை மறந்தேன்? பேண்ட் தான் மாமா. ஓ சாரி மாப்பிள, நீங்க வெளியில கிளம்புற அர்ஜென்ட்ல நான் பேண்ட் போட மறந்துட்டேன். மாப்பிள அம்மா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? மறக்க மாட்டீங்களே? இல்ல மறக்க மாட்டேன் மாப்பிள. ஓகே, நான் நல்லபடியா திரும்பி வருவேன். அம்மாவை தைரியமா இருக்கு. ஓகே மாப்பிள. பாய் 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 பாய். நான் நல்லபடியா போயிட்டு வருவேன். அம்மாவை தைரியமா இருக்க சொல்லுங்க மாப்பிள சொன்னாரு. என்னது இது? எதுக்கு நீ கற்பா மூச்சு எதுக்குள்ளே போன மாதிரி இந்த பேண்ட் போட்டுக்கல. ஆமா போட்டுக்கல. மாப்பிள என்கிட்ட என்ன சொன்னாரு? உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனான்னு எனக்கு என்ன ஆமா, தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? ஏதோ சொன்னாரு. என்ன சொல்லிருப்பாரு? இல்ல இந்த கிங்க என்ன காசு அவிச்சாதீங்க போறான். தரவே மாட்டாங்க. இந்த கந்து வெட்டி அன்பு கிட்ட கொஞ்சம் கடனை வாங்கி தொலைச்சிட்டேன். அவன் காசு திருப்பி கொடுக்கலைன்னா குனிய வச்சு கும்மி அடிப்பேங்கிறான். இப்ப என்னல பண்ணுது? இந்த போன் வேற நேரம் தெரியாம அடிச்சுட்டு இருக்கு. அந்த அன்பு வேதா இந்த மோதிக்கு 100 வயசு தான்ல. அவனுக்கு 100 வயசு தான். அவன் காசு திருப்பி கொடுக்கலனாக்கா உன்ன சமாதியாக்கிடுவான். சும்மா பயம் காட்டிட்டு இருக்காதல. அட நம்ம பெட்டிக்கு சஃபி எத்தனை தடவை தோத்தாலும் ஆஸ்திரேலியா மேலதான் பணத்தை கட்டுவேன். தடிப்பாயில நான் போன் பண்ணும்போது ஏன்டா எடுக்கலாம்? அன்பு நீதானா? நீ என்னப்பா இந்த போன்ல இருந்து பேசிட்டு இருக்க? நான் இப்போ டெல்லியில இருக்கேன். அதனாலதான் உன் காலை கட் பண்ணேன். தப்பா நினைச்சுக்காதல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? திருநெல்வேலி மட்டும் இல்ல, இந்த ஊர்ல அல்வா கிடைக்குது. உனக்கு 1 கிலோ வாங்கிட்டு வரட்டுமா? உன் பூட்ல சுட்டது டெல்லியில இருக்க உனக்கு எப்படி கேட்டது? ஐயோ, துப்பாக்கி சுடுறானே. எங்கல இருக்க அன்பு? நான் இருக்கிறதே இருக்கட்டும், நீ மட்டும் என் கண் பாயிண்ட்ல இருக்க. என்ன சுட்டு கொண்டுட்டா உனக்கு என்னல கிடைக்க போகுது? உனக்கு பணம் கொடுக்க சூப்பர் ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கோம்ல. மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இந்த தடவை பல்பு தான் வெடிச்சது, அடுத்த தடவை தலை வெடிச்சிடும். சகோதரா, சூப்பர் ஸ்கெட்ச்னு சொன்னியே, என்ன அது? சொல்ல மாட்டேன். செஞ்சு முடிப்போம்ல. ஊட்டிக்கு போன நம்ம மாப்பிள்ள உயிரோட திரும்பி வரமாட்டான். இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா குடும்பம் நடத்த வந்த காலத்துல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவரால முடியுன்ற? அவரால வேணா முடியாம போகலாம். ஓ, அப்ப நீங்க முடிச்சிருவீங்களா? உங்க பிளானையாவது சொல்லுவீங்களா? இந்த போன் வேற. சார், ஃளைட் இப்பதான் சார் லேண்ட் ஆச்சு. நீ ஏற்கனவே ஜாபுக்கு புதுசு, ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணு. பாஸ் ரொம்ப ஷார்ப். பரவாயில்ல சார், நீங்க பயப்படாதீங்க. நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார். Sorry, sir. Welcome, sir. I'm Swapna, sir. Please come, sir. Let's go. ப்ராப்ளம் எதனால? லோக்கல் மாபியா சார். ஒர்க்கர்ஸ் மிரட்டி எந்த வேலையை செய்ய விடாம பண்றாங்க சார். பலவந்தமா ஃபேக்டரியை ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்க சார். இந்த மாதிரி ரவுடிங்களோட பிரச்சனை பண்ணி ஃபேக்டரியை ரன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சார். அதனால ஃபேக்டரி க்ளோஸ் பண்றதுதான் நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம் சார். கொஞ்சம் பேரால 3000 குடும்பங்கள் ரோட்டுக்கு வரும்னா க்ளோஸ் பண்ண வேண்டியது ஃபேக்டரியே இல்ல, அந்த கொஞ்சம் பேர். அவங்க ரொம்ப டேஞ்சரஸ் பீப்புள் சார். யுத்தத்துக்கு படை வீரர்கள் பயப்படலாம், கிங் பயப்படக்கூடாது.
நடக்குமடா, காலில் தீப்பொறி பறக்குமடா, நடந்தா நாடே அதிருமடா, காலில் தீப்பொறி பறக்குமடா, என்றும் இவனொரு எரிமலைடா, இவனோ கை அசைத்தால் மஞ்சிங், எதிரிகள் நெஞ்சிலோ ஸ்ட்ரோக்கிங், சிவகாசி பட்டாசுதான் ட்ரோக்கிங், எதிரியின் ஆயுதம் இவன் கண்டால் இவனது பேச்சை கேட்கும், சிகரெட்டு கூட சிதற வைக்கும் இவனது ஸ்டைல் ஆஃப் வாக்கிங். Come on, come on, everybody. வந்துட்டாண்டா கிங், மரணம் கூட பயந்து ஓடும் அவனே தாண்டா கிங். வந்துட்டாண்டா கிங், வீட்டுக்கு வீடு விசி அடிக்கும் அவனே தாண்டா கிங். எதையுமே முடியாதென்றால் உடனே தான் முடிப்பானே, எதிரிகள் வந்து ரகலை செய்தால் that's all fighting, fighting. அன்பை என்றும் மதிப்பானே, வம்பை போட்டு மீட்டானே, ஒரு தடவை முடிவெடுத்தால் யார் பேச்சும் கேட்க மாட்டான். இமையும் கூட இறங்கி வந்து செல்யூட்டடிக்கும் மகனே, வரலாற்றை புரட்சித்தார்கள் என்றும் நம்மை வந்துட்டாண்டா கிங், மரணம் கூட பயந்து ஓடும் அவனே தாண்டா கிங். வந்துட்டாண்டா கிங், வீட்டுக்கு வீடு விசில் அடிக்கும் அவனே தாண்டா கிங். பார்வையிலே சிறுத்தை இவன் பாய்வதிலே, ப்ராப்ளம் என்று யார் வந்தாலும் புயலாக புறப்படுவாய். வானம் இவன் வசப்படுமே, வையகம் வந்து வாழ்த்திடுமே, இவனை போல ஒருவன் இருந்தால் everyone will be happy. கடலுக்கு கோபம் பொங்கி எழுந்தால் சுனாமியாக வருமே, இவனுக்கு கோபம் வந்து விட்டால் எல்லாம் சர்வ மாயம். Come on, come on, everybody. வந்துட்டாண்டா கிங், மரணம் கூட பயந்து ஓடும் அவனே தாண்டா கிங். வந்துட்டாண்டா கிங், வீட்டுக்கு வீடு விசில் அடிக்கும் அவனே தாண்டா கிங். Yeah. Yeah. This is the plan. You can take it. Yeah, in the next page. Oh, yeah.
சார் ஃபிளைட்டுக்கு டைம் ஆகுது, நான் ஹோட்டல்ல வெயிட் பண்றேன். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? கிரேவ்யார்ட்ல இருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? ஆர் யூ ஓகே? ஐம் ஓகே. லைட்ட போடு. இவரா? இல்ல. இவரா? இல்ல சார். இவர்தான் நீங்க தேடினாலா? என்னது, என் புள்ள காணாம போயிட்டானா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆனா கிங் எங்க இருக்காருன்னு தெரியலம்மா. அது எப்படி தெரியும்? திருட வீட்லயே இருக்கும்போது யாரால கண்டுபிடிக்க முடியும்? இல்ல போருடையப்பா, என்னல சொல்ல? ஊட்டிக்கு போன நம்ம மாப்பிள்ள உயிரோட திரும்பி வரமாட்டான். ஊட்டிக்கு போன நம்ம மாப்பிள்ள உயிரோட திரும்பி வரமாட்டான். ஊட்டிக்கு போன நம்ம மாப்பிள்ள உயிரோட திரும்பி வரமாட்டான். அப்புக்கு வச்சாட்டா ஆப்பு. இல்ல போருடையப்பா, என்னல இது? நீ செஞ்ச கொலைக்கு சாட்சி இன்ஸ்பெக்டர். அவரு டிசிபி. டிசிபி இன்ஸ்பெக்டர், இவரை உள்ள தள்ளி உங்க போலீஸ் ட்ரீட்மெண்ட்ட கொடுத்தீங்கன்னா உண்மை தானா வெளியே வரும். அப்போ நீங்க எங்க கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டி இருக்கும். வர்றேன். அதுக்கு முன்னால என் கையில இருக்க ஆதாரத்தை எடுத்துட்டு வரேன், நீங்க பாக்கணும்ல. அவரு செல்ல எடுத்துட்டு வர போறாருங்க. எஸ்கேப் ஆயிட்டானே. அந்த தொப்பையை வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் போக முடியும்? சீக்கிரம் போங்க, புடிச்சிடலாம். கான்ஸ்டபிள் ஃபாலோ மீ. ஐயா ஐயப்பா, இப்பதான் உன் பிளான் எனக்கு முழுசா புரியுது. அங்க மாப்பிளைய முழுங்கிட்டு அப்புவ செல்ல வச்சு மாட்டி விட்டுட்ட. இல்லாடியா நீ? அண்ணி, சின்ன தம்பிக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லலாம். வேண்டாமா, அவனால தாங்க முடியாது. ஏன்னா என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க யாரும் கவலை. கடவுளே, இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் தைரியம் சொன்னேன். ஆனா என்னோட தைரியமே நீதான். என் புள்ள நல்லபடியா திரும்பி வரதுக்கு நீதான் துணையா இருக்கணும் சுவாமி. நல்லபடியா நல்லபடியா அக்கா. இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. மாப்பிள்ள ஊருக்கு போகும்போது நான் நல்லபடியா போயிட்டு வரேன், அம்மாவை தைரியமா இருக்க சொல்லுன்னு சொன்னாரு. எனக்கு தெரியும்டா, அவன் வருவான். நம்ம எல்லாருக்காகவும் அந்த கடவுள் அவனை கூட்டிட்டு வருவாரு. வணக்கங்க ஐயா. நேரா மறுபடியும் வந்துக்கிற, அதான் காலி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். வயசு முடிஞ்சு போச்சு இல்லனா, பெருசா அவன் பொண்ணு கல்யாணம் பண்ணுமா? அதான் நீ பார காலி பண்ணி கொடுத்துட்டுனா அது அந்த வேலையை பார்க்கும். அத்த சொல்ல நீ யாரு? மின்னல் சிவாவோட ஆளு. மின்னல் சிவனா நாங்க என்ன பயந்துருவோமா? என்ன கழட்டிடுவோம்? அவன் போய் முடியாதுன்னு சொல்றான்.
சைடு கன்னியாகுமரி, நார்த் சைடு கும்மிடிப்பூண்டி, ஈஸ்ட் சைடு பாண்டிச்சேரி, வெஸ்ட் சைடு தர்மபுரி, ஆல் சைடு தமிழ்நாடு பவுண்டரி லைன்ல மின்னல் சிவாவை தெரியாதவன் எவன்டா? உனக்கு வல்லூர்கோட்டம் தெரியுமா? கபாலீஸ்வர் கோயில், மெரினா பீச், மின்னல் சிவா மட்டும் உனக்கு தெரியாது. ஓகே, உனக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். இந்த மின்னல் சிவா ஓங்கி ஒரு குத்து விட்டா தமிழ்நாடு மேப்பே கிர்ன்னு சுத்தும். அப்படியாடா? டவுட்டா? கரெக்ட், புரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் மின்னல் சிவா. எவனாவது என்ன யாருன்னு கேட்டா என் பதில் இப்படிதான் இருக்கும். இந்த பிளேஸ் ஓனர் ஒன்னு காலி பண்ண சொல்லி டீல் கொடுத்தாரு. பண்ணலன்னா அவர் ஃபீல் ஆயிடுவாரு. டீல் கொடுத்தவங்க ஃபீல் ஆனா நான் ஹர்ட் ஆயிடுவேன். அதுக்கு என்னன்றா? ஏய் பாடு, மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து மூட்டை கட்டுன்னு போடு. யாரா நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? யோ இன்ஸ்பெக்டர், இவனை என்னன்னு கேளு. ஏய் கேடி பகர், போலீஸ் நான் பயப்படுவா? என்ன லா காலேஜா? போலீஸ் வேடிக்கை பாக்குறதுக்கு? மன்னிச்சுக்கணும், மின்னல் சிவா பவர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன விட்டு நான் இனிமே இந்த ஏரியா பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். வாங்கடா வாங்கடா. என்ன பெருசு மெர்சல் ஆகுது? இது நம்மால்வா? எல்லாமே டிராமா தான். உண்மையிலேயே நீ கிரேட்பா. பேச்சு கொச்சுன்னு பணத்தை எடியா கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க 10,000 ரூபாய் இருக்கு. என்னது இது? 10,000 ரூபாய்? நாங்க 10 பேர் சரக்கு அடிக்கவே பத்தாது. மீதி எடு. எல்லாத்தையும் பணத்துக்கே பண்ணக்கூடாது. பெருசு பொண்ணுக்கு கல்யாணமா, அதுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிறோம். விட்டுரு. இந்த மாதிரி ஃப்ரீயாவே கட்ட பஞ்சது பண்ணீங்கன்னு வச்சுக்க, நம்ம சொர்க்கத்தையே பார்க்க முடியாது. பாரு, சும்மா சரக்க நம்ம டைட்டா விட்டுலாம் வச்சுக்க, மேல கல்யாண வயசுல ஒரு புள்ளைய வச்சுக்கின்னு பார்ல போய் ஜல்சா பண்ணலாம்னு நினைக்கிறியா? பாதி நான் வேலையை கண்டு தம்ப செஞ்சு நிக்கிறேன். எது சொதப்பத்தியா? நம்ம செட்டப் கெட்டப்பெல்லாம் பார்த்து மெஸ்லாட்டி பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. மாத்த முடியாது. முதல்ல நம்ம கெட்டா பேர் மாத்தலாம். என்ன நான் சொல்றேன்? மூணு எல்லாத்துக்கும் டயம் வரணும்ல. டயம் வரலப்பா, மழை வந்து நிக்குது. மழையில ஒரு பிகர் நைனா தேவதை மாதிரி இருந்தது. எங்க காணா? பஸ்கார அள்ளின்னு போட்டான். ஐயா போட்டா, இந்த பொண்ணு இல்லைன்னா வேற பொண்ணு விடுப்பா. அதான் நம்ம ஆளுன்னு பிக்ஸ் ஆயிட்டா. நீ பிக்ஸ் ஆயிட்டா போதுமா? அந்த பொண்ணை போய் எங்க தேடுறது? எப்ப மின்னல் சிவா பிக்ஸ் ஆயிட்டான்னா மேட்ரு முடிஞ்சுமா? சில்லற பையில அடிக்கிறதுக்கு இந்த சிங்கம் தேவையில்லை. இந்த புலி நான் பாத்துக்கிறேன். எவன்டா இங்க மின்னல் நீ ஆவ போற சாம்பல் இப்ப என் கூட மோதுரா டுமிலே. நாட்டுக்கு ராட்டில கை வேற கால் வேற மூக்கு வேற தலைவலி. யாரு எங்க? உடம்பு எப்படி இருக்குது? ஆசன வாயிலே பாசனம் பண்றியாம ஜாம்பஜார் எந்த ஆற்காடு நவாபுக்கு உங்க அம்மா என்ன வப்பாட்டியா? அடுங்கு அண்ணா வாண்ணா, ஞானண்ணா நீங்களா? ஏய் நரசிம்மா நீயா? ஆமாண்ணா, இது நம்ம பையன் தானா? வீட்டுல வாண்ணா, குந்தின்னு பேசுவான். இந்த பாரு கண்ணு, சிட்டி மொத்தத்திலே இந்த ஞானம் என்ன சொல்றேன்னா அப்படித்தான் நடக்கும். தாண்டலா இருந்தாலும் மாமலா இருந்தாலும் எனக்கு தான். நடுல பூந்து கை விட்டுனுக்கிறியாம என்ன உன் கணக்கு? காம்படிஷன் கண்ணா. ஏய், ஒரு தபா 13 பேர் அஷ்டா பெரிய வீரன் நினைப்பா உனக்கு? எவ்வளவு தில்லாலங்கடியில பாத்துக்கிறேன் நானு. தானாகாரனே என்ன பார்த்தா வீணா போடுவான் தெரியுமா? அண்ணா அண்ணா அண்ணா, R1 போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் நம்ம பசங்களை கும்மி எடுக்கிறானா? அவனாண்ட போய் என் பேரை சொல்ற. அத சொன்னதுக்கு அப்புறம் செட்டி அவுத்து குத்து குத்துறான். ஓகே தாக்கி அப்புறமா பேசுறோம். ஓவர். சரி, உன் விஷயத்துக்கு வருவோம். நீ இடையில பூந்து வசூல் பண்ணிட்டு போவ, நாங்க வாயில விரல் வச்சுன்னு போகணுமா? சரி, உன்னை மன்னிச்சு விட்டுறேன், போச்சு போ. உனக்கு ரவுடி ஆகணும்னு ஆசையா இருந்தா என்னடா சேர்ந்துரு. நான் எவங்க கையிலயும் வேலை செய்ய மாட்டேன். நரசிம்மா என்ன பேசுனுக்கிறான்? மொத்த பையன் உங்களை பத்தி தெரியாம பேசிட்டேன். மன்னிச்சுனா எம்மா பெரிய ரவுடி பொறுக்கியா இருந்தாலும் என்ன கண்டா நடுங்கி சாவானுங்க. ஏதோ நரசிம்மம் புள்ளே ஆயிட்ட.
காசிமேட்ல கலெக்ஷன் பண்ணி 10% கமிஷன் எடுத்துன்னு போ. நீ என் இடத்துக்கு வந்துக்கிறியா நான் உன் இடத்துக்கு வந்துக்கிறேன்? நான் தான் வந்துக்கிறேன். அதுக்கு அப்ப தீர்ப்ப நான் தான் சொல்லுவேன். அதுக்கு அந்த 10% தான் உனக்கு. ஐயோ என்ன நரசிம்மா இது? நம்மளாண்டே கமால் கொடுத்து மச்சு பையன் மச்சு விட்டுறேன் போனா போட்டு. சரி பெஜார் பண்ணுகிறான். என்ன புள்ள பெத்துக்கிற? உன் மூஞ்சிக்காக அவனை நான் சும்மா விடுறேன். சரி உன் டீலுக்கு ஒத்துக்கிறேன். வெளியே விஷயம் லீக் ஆகாம பாத்துக்க. என்னத்துக்கு? ஞான மானத்தை காத்துல விட பாக்குறியா? எங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் தெரியாது. பசங்களா தோத்துட்டேன்னு நினைச்சுப்பானுங்க. கம்முனுக்கிறியா சொல்லியா? ஆமாண்டா. சரி போச்சு போ. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? டீலிங் ஸ்மூத்தா இருக்கும். ஓகே அண்ணா இல்லடா. ஓகே ப்ரோ. ப்ரோனா பிரதர். கார்ப்பரேட் ஸ்டைல். ஓகே போங்க. என்னப்பா வேணும்? நான் பேங்க்ல இருந்து வந்துக்கிறேன் சார். எடுத்து வந்தியா? என்ன சார்? அதான்பா கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிருந்தேன். அது கொடுத்துட்டு போக வந்தியா? இப்ப நான் குத்துட்டு போவல சார், வாங்கி போக வந்துக்கிறேன். ஏதோ வாங்க வந்த? கிரெடிட் கார்டு பில்லு சார். பில்லா? இழிச்ச வாயம் கொடுத்தவன் வாங்கினவன அறிவாளி. நமக்கெல்லாம் வாங்கிதான் பழக்கம், கொடுத்த பழக்கம் இல்ல சார். நீங்க பண்றது மோசம். அப்புறம் லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். லீகல் ஆக்ஷன் எடுக்க போறியா? வீட்டுக்குள்ள ரவுடி கூட்டு வந்து கரெக்டா பண்றேன். டிரிபியூனல் வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணுவேன். எங்க வீட்டு பொம்பளை கையை பிடிச்சி எடுத்தேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஒண்ணுமில்ல, நீ எவ்வளவு பேச்சு பேசுனா இவ்வளவு கிரெடிட் கார்டு வச்சுக்கிறேன். நான் எவ்வளவு திமிரா பேசுவேன். ஹலோ கேகே மோகன் ஸ்பீக்கிங். கிரெடிட் கார்டு வேணுமாங்க? ஆமாமா கிரெடிட் கார்டு வேணும். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிளியரா வச்சிருக்கமா, பயப்படாதீங்க. நமது ப்ராம்ப்ட் பேமெண்ட். சீக்கிரம் வாங்க, வெயிட் பண்றேன். என்ன பண்றீங்க? வீட்டுக்குள்ள சாமான் செட்ல அடிக்கிறீங்க. அடே என் காரை எடுத்து பாரு. எதுக்கு அடிக்கிறேன்? முதல்ல கார்ப்பரேட் ஸ்டைல்ல ஸ்மூத்தா டீல் பண்ணி பாப்பேன். ஒர்க் அவுட் ஆகல. மின்னல் சிவா வெளில வருவான். மின்னல் சிவா யாரு? மின்னல் சிவா ஓங்கி ஒரு குத்து விட்டா தமிழ்நாடு மேப்பே கிர்ன்னு சுத்தும். என்னையா சொல்றேன்? எப்படி சுத்துச்சு? கிர்ன்னு சுத்திச்சு. நீ தான் சிவா தெரிஞ்சுக்கனல. பணத்தை கொடுத்துட்டு பொருள் எடுத்துக்கோ. ஏய் வாங்கடா. எதையோ கொடுத்துட்டு எதையோ புண்ணாக்கி. அவன் எந்த ஃப்ளோர்ல நடக்குறான்? ஃப்ளோர்னா எங்கடா பாத்து? என் கேர்ள் ஃப்ரெண்டோட அவன் பேண்டட் மாதிரி இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட் அவனுக்கு. ஏய் நீ போட்டு ஒண்ணு நல்லா இருக்கும். புரியாத? போ போ. என்னடா இங்க கூத கோஷ்டம்? வேலண்டைன்ஸ் டேடா. இன்னைக்கு பிகரிட்ட பூ குட்டா பிகர் ஈச்ச மடிடா. அடிங்க மாவன. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். தின்னது சரிக்காத கூட்டம் வந்து ஆடுனுக்குதுங்கடா. வா. இன்னைக்கு நம்ம சிட்டி சென்டர்ல நிறைய பேர் ஷாப்பிங் செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம கான்டெஸ்ட் உடைய வின்னர் இஸ் டோக்கன் நம்பர் 153. என்னடா எங்க நிக்கிற? மழையில நஞ்ச தேவதடா. Thank you. Your name please? ஸ்ராவணி. அனி பேரு ஸ்ராவணி. என்ன சோகாகது இல்லடா. நீங்க வின் பண்ணிருக்கிற இந்த 25,000 gift மணியை நீங்க என்ன பண்ண போறீங்க? என் தரப்புல ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு இந்த பணத்தை நீங்களே டொனேட் பண்ணிடுங்க. ரொம்ப பெரிய மனுஷரா. எல்லாத்தையும் கூத்துடா. காதலர் தின அன்னைக்கு இவ்வளவு பெரிய gift அனாதை பசங்களுக்கு கொடுக்குற நீங்க உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன கொடுக்க போறீங்க? சாரி, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்ல. அண்ணா பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லையாண்டா? ஓகே, நீங்க என்ன மாதிரி பாய் ஃப்ரெண்ட் தேடுறீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? பேசிக்கா அவருக்கு நல்ல மனசு இருக்கணும். ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தையும் காட்டணும்னு சொன்ன காந்திஜியோட ஃபாலோவரா இருக்கணும். யாரையும் கஷ்டப்படுத்தாத நல்லவரா இருக்கணும். அண்ணி எதிர்பார்க்கிற எந்த அம்சமும் மட்டும் இல்லடா. வேணா நான் விட்டுறேனா? தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ணா உங்க பலூன் அண்ணி கைக்கு போயிடுச்சுடா. அண்ணா உன் பூக்கு அண்ணி முத்தம் கொடுக்குறாங்க. அப்படின்னா லவ் பண்ணா கம்முனுக்காரா. அண்ணா இதெல்லாம் நம்ப மாட்டேன். இப்ப நம்பிட்டா. அண்ணி போதுனா. இட்ஸ் a lucky day. ராமசேனா பீமசேனான்னு இந்தியன் தாலிபான்கள் எத்தனை பேர் காதலுக்கு குறுக்க வந்தாலும் காதலர்கள் எதுக்கும் கலங்கவே கூடாது. அண்ணி மறுபடியும் மிஸ் ஆயிட்டானா? மிஸ் ஆகலடா, பிக்ஸ் ஆயிடுச்சு. கண்களை விட்டு விலகி போகாதே. ஹாலிவுட்டும் பாலிவுட்டும் சொக்கி பார்க்குதே. ஏஞ்சலான நீ மட்டும் என்னை பார்த்தால் முல்லைத்தீவில் போய்த்தான் நாம் போரை நிறுத்தலாம். பொய்யை மெய்யை நம்புவது காதலில் மட்டும்தான். கண்ணில் பிறந்த இதயம் வாழும் உறவுகள் இங்குத்தான். முன்னில் என்னை தேடினால் காதல் தானே. அட நான் ஒரு தமிழச்சி, முல்லைத்தீவுக்கு போகலாம். உன்னோட உணர்வுக்கு முதல் வணக்கம்.
கமலஹாசன் சூப்பர் ஜோடி ஹே அமிதாப் பச்சன் ஜெயா பச்சன் இவர்களை போலவே சூர்யா ஜோதி போல நாமும் செட்டாய் போனோமே நீயும் நானும் தாலி கட்டி நிலவில் வாழ்வோமா காப்பி அடிச்சு வாழ்வதெல்லாம் வாழ்க்கை இல்லடா காதலிச்சு சேர்ந்தவங்க ரொம்ப கம்மிடா எனக்குள் வந்து அழகாய் நீ ஒரு தவறு செய்யண்டா நீ செய்யும் தவறு எல்லாம் எனக்கு இன்பமாகும்டா ஒரு பார்வையில் என்னை பார்த்ததும் ஓடி வந்து உன்னோடு சேர்ந்திடுவேன் பாடவாயன் மன்மதா காதலாலயம் சுற்றுவோம் காதலித்த கண்களை விட்டு விலகி போகாதே ஹாலிவுட்டும் பாலிவுட்டும் சொக்கி பார்க்குதே ஏஞ்சலான நீ மட்டும் என்னை பார்த்தால் முல்லை தீவில் போய்த்தான் நாம் போரை நிறுத்தலாம் அம்மா மடியில் படுத்துக் கொண்டு உன்னை நினைப்பேனே நிலவில் கூட களங்கம் உண்டு உன்னிடமேதடி நீயும் வந்தால் வானில் அதுவே ரெட்டை நிலவாகும் ஐ லவ் யூ சொன்னால் லல்லு கூட ஆஃபர் தருவாரே கெட்டவன் போல நடிக்கும் நல்லவன் நீயடா மன்மதன் போல ஆசத்தும் வல்லவன் நீயடா மனசை கொடுத்து மஜ்னு போல மேஜிக் செய்தாயே என் மனசை பார்த்து நீயும் தானே ரொம்ப பேசாதே சின்ன சின்ன சில்மிஷங்கள் செய்து என்னை கரைய வைத்தாய் இருபத்தின் சுவை நானடா தீண்டி பார்த்து பதில் சொல்லடா வணக்கம் சார். வணக்கம் சார். ஏய் ஸ்ராவணி, தேவி சூர்யா சார். வணக்கம் சார். டேய் சார், அந்த ப்ளூ Dress போட்ட ஃபிகரை உள்ள கூப்பிடு. வாய்ப்பு ஓகே சார், வாங்க உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம், உட்காரு. தேங்க்யூ சார். பேர் என்ன? ஸ்ராவணி. பியூட்டிஃபுல் நேம். பேர்லயே சங்கீதம் வச்சிருக்கியே. இங்க பாரு ஸ்ராவணி, டு பி frank, எனக்கு இந்த ஸ்ருதி லயம் விளக்கெண்ணெய் வெங்காயம் இதெல்லாம் எதுவும் தெரியாது. பட் ஐ அம் டாப் மோஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஹியர். எப்படி சொல்ல? அடுத்த வட்டியும் ஆட்டைய போடுறதுனால உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. சோ இண்டஸ்ட்ரியில முன்னுக்கு வர முக்கிய தேவை ரிலேஷன்ஷிப். குறிப்பா மியூசிக் டைரக்டரும் சிங்கரும் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? புருஷன் பொண்டாட்டி மாதிரி. நோ, டோன்ட் மிஸ்டேக் மீ. அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும்னு சொல்ல வந்தேன். ஓகே, இந்த சங்கீதம் பொடலங்கா புல்லுக்கட்டெல்லாம் பத்தி பேசாம லைஃப பத்தி பேசலாம். டேய் சார், சாயந்தரம் கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணு. ஓகே சார். பாப்பாவுக்கு காரன் பிடி. ஓகே சார். என்னமா புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுச்சு. உன்னை செருப்பால் அடிக்கணும்னு தோணுது. உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து சும்மா விடுறேன். உன்ன இல்ல, என் திறமையை நம்பி வந்த. கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணுமா சார்? நமது முதல் போட்டியாளர் கோடம்பாக்கத்திலிருந்து மலர்கொடி. தேங்க்யூ. நான் பாட போற பாட்டு சலங்கை ஒலிங்கிற படத்துல இருந்து ஓம் நமச்சிவாயா. ரசிகர்களின் வரவேற்பை பெற்ற இந்த பாடலின் இசை இளையராஜா அவர்கள். நம்ம ராஜா சார், அவர்கிட்ட நான் அசிஸ்டண்டா வாசிட்டு இருந்தப்ப ராஜாஜின்னு அவரை நான் கௌரவமா கூப்பிடுவேன். அவருக்கும் என் மேல ரொம்ப பிரியம். அவர் அடிக்கடி சொல்லுவாரு, டேய் தேவா, நீ முன்னாடியே பிறந்திருந்தா எங்களுக்கு எல்லாம் கஷ்டமே இருந்திருக்காது. அவருக்கு கஷ்டம் இல்ல, உங்களுக்கு காப்பி அடிக்க கஷ்டமா இருந்திருக்குமே. கேட்டுருச்சு. எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நீ பாடினது எந்த ராகம்மா? இந்தோலம் சார். இந்தோலம் தான். சாரி காமா அப்படி.
நீ எப்படி பாண்ட? சகமதா. அப்ப ரீ எங்க? ஹிந்துலம்ல ரீ இருக்காது சார். ரீ இருக்காது, ஆனா இருந்தும் இல்லாத மாதிரி சீட் பண்ணிட்டு போணும். அதான் மேஜிக். ஓகே, இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கிறது சகஜம் தான். நாங்களும் அந்த மாதிரி செஞ்சுதான் முன்னுக்கு வந்தோம். பட் ஃபைனல்ஸ்ல மட்டும் கரெக்டா பாடணும். காட் பிளஸ் யூ மா. தேங்க் யூ சார். நமது அடுத்த போட்டியாளர் கேகே நகரில் இருந்து ஸ்ராவணி. நான் பாட போற பாட்டு சங்கராபரணம் படத்துல இருந்து சாமஜ வரகமணி அந்த பாட்டு பாட போறேன். தியாகராஜ கீர்த்தனம், இசை கேவி மகாதேவன். எங்க மாமா பாட்டு. இந்த பர்டிகுலர் பாட்டுக்கும் எனக்கும் ஒரு ஆழ்ந்த சம்பந்தம் இருக்கு. ஐ ஹேவ் டு டெல் இட் நவ. நீங்க தான் டியூனே போட்டேன்னு சொல்ல போறீங்களா? அப்பாடா. சங்கராபரணம் படத்துக்கு டியூன் போட்டதுக்காக நானும் எங்க மாமாவும் கோல்டன் பீச்ல சிட்டிங் போட்டோம். டைரக்டர் விஸ்வநாதனை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? பிடிச்ச டியூன் வர வரைக்கும் ஒத்துக்க மாட்டார். ஒரு தடவை ராத்திரி 2 மணி ஆயிடுச்சு. நானும் மாமாவும் அப்படிதான். அந்த காலத்துல அந்த அளவுக்கு டெடிகேஷன் இருந்தது. ஒரு தடவை மாமா ஏதோ ஹம் பண்ணிட்டு இருந்தாரு. அத நான் டக்குன்னு கேட்ச் பண்ணி மாமா டியூன் வந்துருச்சுன்னு சொன்னேன். கபால்னு அலர்ட் ஆகி டியூன் போட்டார். அப்புறம் நம்ம ஏஆர் ரஹ்மான் கூட ஸ்லம்டாக் மில்லியனர்ல வாசிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் ஒரு ஐடியா கேட்டாரு. நான் கொடுத்த நோட்ஸ்ல தான் 2 ஆஸ்கரை அவர் வாங்கினாரு. சரி நீ பாடு. நைனா சும்மா சும்மா சேனல் மாத்தி நிக்கிறியா? என்னடாச்சு? நான் பிக்ஸான பொண்ணுப்பா. நீ எடுத்துக்கிட்ட ராகம் என்ன, பாடுற தாளம் என்ன, பாட்டுல இருக்க டெம்போ என்ன, நீ பாடுற டெம்போ என்ன? தகிட தகிட தகதுமி 2-4 தகிட தகிட தகிடா 6-8. அந்த பாட்டோட வேல்யூ தெரியுமா உனக்கு? Do you know the value of the song? ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கு மத்தியில இருந்த ரொமான்ஸ். Where is the romance? I want romance. Yes. நான் என்ன சொல்ல வரேன்னா, வயிறு பசிக்கிறவன் அம்மான்னு ஒரு விதமா கத்துவான், மூஞ்சில உதவாகனவன் அம்மா அப்படின்னு ஒரு விதமா கத்துவான். பல இசைஞானிகள் நாய் குலைக்கிறதுல கூட ராகம் இருக்கு, தாளம் இருக்கு, பாவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலத்து பொண்ணுங்க அரைகுறையா ட்ரெஸ் பண்ணி கேவலப்படுத்துற மாதிரி நீ ராகத்தை குறைச்சு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க. I am telling that. ஒவ்வொரு தடவையும் தமிழ் சினிமா சங்கீதம் செத்து போயிடுமோன்னு பயமா இருக்கு. உங்க அஜாக்கிரதையாலையும் திமிராலையும் மியூசிக் டைரக்டர்ஸோட கிரியேட்டிவிட்டியை கில் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிற என்ன மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் டிசப்பாயிண்ட் பண்ணிடாதீங்க. Don't disappoint us. நாங்க உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போக நினைக்கிறோம், ஆனா அடம் பிடிக்கிறீங்க, அங்க வர மாட்டீங்க. கெஸ்ட் ஹவுஸ்க்கு அட்லீஸ்ட் ஃபைனல்ஸ்லயாவது கொஞ்சம் டெடிகேஷன் காட்டு. வாய்ப்பு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க? பாதிலே போயிடுவீங்கன்னு பயந்துட்டேன். ஏன் போகலையேன்னு கஷ்டமா இருக்கா? அதை விடுங்க, எமோஷன்ல ஓவரா பேசுனீங்க, ஜாக்கிரதை. ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. தர்மம் தலை காக்கும், செய்த பாவம் உன்னை துரத்தும், உள்ளம் படபடக்கும், இந்த உலகத்தின் பாசம் உன்னும். நிறுத்தியா? என்னையா அது காசம் டிபின்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. மக்களுக்கு எப்படியா புரியும்? மக்கள் ரொம்ப புத்திசாலிங்க. வாய முடியா? எனக்கே சொல்லி கொடுக்குறியா? சார் ட்ராக் பண்ண பொண்ணுங்களுக்கு அடுத்த கால் ஷீட் இருக்காங்க, கிளம்பணுமா? ஏன் காசு வாங்கல? ஃப்ரீயாவா பாடுறாங்க? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஃபேவர் வேணும்னா என்ன கேட்கணும்? நீ என்ன ரெக்கமெண்டேஷன்? இல்ல உங்ககிட்ட ஃபேவர் கேட்டா நீங்க என்ன கேப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லாதடா. பட டேய், நம்ம ஸ்டைல்ல எதையாவது பாடுறா. ஓகே குருஜி. பாடு. லடுக்கி 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 ஏ வந்து புட்டா சென்னை திருக்கி, ஏ லடுக்கி 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 ஏ வந்து புட்டா சென்னை திருக்கி. சார் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க சார். உள்ள வர சொல்ல. சரிங்க சார். டேய், அந்த பொண்ணுதான். எப்படி இருக்கு ரியாக்ஷன்? உழுந்தடிச்சு ஓடி வந்திருக்கு பாரு. லடுக்கி லடுக்கி லடுக்கி. அந்த லடுக்கைய தூக்கிட்டு தடுக்கிய போடு. தடுக்கியா? ஓகே. தடுக்கி 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 ஏ வந்து புட்டா சென்னை திருக்கி. 1 2 3 தடுக்கி 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 விழுத, ஏ தடுக்கி 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 நெஞ்சில் நான் விழுத திருக்கி. இதுவும் ஏதாவது கட்ட பஞ்சாயத்து கேஸானே? இல்லடா, பர்சனல் கேஸ். தடுக்கி 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 உன் நெஞ்சில் 4 விழுத சிரிக்கி. தடுக்கி 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 தடுக்கி. யார் பண்ணீங்க? உங்க ஃபேன்ஸுங்கண்ணா. ஃபேன்ஸா? காசிமேடு தேவசூர்யா ஃபேன்ஸ் அசோசியேஷன்.
இதே எப்ப ஆரம்பிச்சீங்க? இப்பதான் நான் கொஞ்சம் முன்னால. இதுக்கு முன்னாடி ஒரு குரூப் வந்து ஸ்கிரீன்ல உங்க பேர் வரும்போது தேங்காய் கற்பூரம் எல்லாம் காட்டுறோம்னு சொல்லி 25,000 ரூபாய் வாங்கிட்டு போனாங்க. கேவலம் கை கூட தட்டல. நாங்க அந்த டைப் இல்லன்னா. வேற எந்த டைப்? அவனுங்க வாங்கிட்டு போயும் தட்டல, நாங்க வாங்காமையே தட்டுவோம். அப்பனா ஓகே, வந்து உட்காரு. தேங்க்ஸ்ங்க. சரி, இப்ப என்ன விஷயம் வந்தீங்க? சொல்றேன். உங்களுக்கு பிறந்தநாள் வருது இல்லன்னா அன்னதானம் பண்ண போறீங்களா? ரத்த தானம் தமிழ்நாடு முழுக்க பண்ணலாம்னு இருக்கிறோம். வெரி குட். என் பிளெஸிங்ஸ் உனக்கு எப்பவும் இருக்கும். பிளெஸிங்ஸ் வேணாண்ணா, பிளட் தான் வேணும். யாருது? உங்களுதுதான். What nonsense you are talking? விளக்கமா சொல்றீங்கண்ணா. ஏய், கதவு மூடுங்கடா. அந்த கதையை மூடுற. நாடு முழுக்க உங்க ரத்தத்தை தானம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேனா? என் ரத்தத்தை தானம் பண்ண நீ யாரா? அடுத்தவன் டியூன்ல பாட்டு போறதுக்கு நீ யாரா? வாட்ச்மேன், கால் தி போலீஸ். ஐயோ, என்ன அடிக்கிற? எதுக்கு சார் அடிக்கிறீங்க? சொல்லிட்டேன் சார். மின்னல் சிவா கிட்ட அனாவசிய கேள்வி கேட்டா பதில் இப்படி தான் வரும். அதனால எல்லாத்தையும் மூடிக்கின்னு சொல்றத மட்டும் என்ன சார் செய்யணும்? டியூன் போடணும். அதுக்கு லிரிக் எழுதி பாட்டு பாடி எங்களை சந்தோஷப்படுத்தணும். ஓகே. டேய், B22. ஓகே சார். தக்காளி அத்த பொண்ணு தக்காளி அவ வந்தாலே ஆகுது என் மனசு கேப்பகளி தேமாலி கபாலி அனார்கலி என் தலையில ஒக்காளி. உங்ககிட்ட பாட்டு கேட்டு வர டைரக்டரும் ப்ரொடியூசர் தான் கேனா என்னையும் கேன நினைச்சியா? நான் என்ன சார் பண்ணேன்? எதுக்கு அவசரப்படுற? இப்ப பதில் சொல்றேன். ஏய், அதோட ஒரிஜினல் டியூன் பாடுங்க. எதுக்கு அரசல் வாங்கினேன்னு தெரிதா? புரிஞ்சது சார். நான் புரிஞ்சுக்கினேன். நீங்க என்கிட்ட இருந்து புதுசா எதிர்பார்க்கறீங்க. அவுத்தோடு. உங்களுக்கு இவ்வளவு மியூசிக் சென்ஸ் இருக்கும் நான் எதிர்பார்க்கல. இந்த கேப் மாதிரி தனலாம் வேணாம், சொந்தமா பாடுறா பாடு. பை காட்ஸ் கிரேஸ் சொந்தமா டியூன் போடுற அவசியம் இதுவரைக்கும் எனக்கு வரல சார். இப்ப வரும் பாரு. சடனா வராது சார். எதுக்குடா வராது? சும்மா இப்படி அடிக்காதீங்க சார். சார், நான் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி சூப்பரா ஒரு டியூன் போட்டேன் சார். அது இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்கல. யாரும் வாங்கல. இப்ப நான் அதை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் சார். அள்ளி விடு. வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டானே, வராத விஷயத்தை வர சொல்ல வைப்பானே, ஏறி ஏறி போனாலும் இறங்கி இறங்கி வந்தாலும் குப்பரே போட்டு கும்மி கும்மி அடிப்பானே. ஐயோ ஐயோ அம்மா, மாட்டிக்கிட்ட சும்மா தும்சம் பண்ணுறா சும்மா பட்டைய கிளப்புறான் அம்மா தும்சம் பண்ணுறா. நீ எடுத்துக்கிட்ட ராகம் என்ன, பாடுற தாளம் என்னடா? பாட்டு எந்த நம்பர்ல இருக்கு? இந்த பாட்டோட டெம்போ என்ன? தகிட தகிட தா 24 தகதமி தகதமி 68. ஒவ்வொரு தடவையும் தமிழ் சினிமா சங்கீதம் செத்து போயிடுமோன்னு பயமா இருக்கு. நாங்க ஃபேன்ஸ் உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறோம், ஆனா நீங்க வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. புரிஞ்சு போச்சு சார். நீங்க ஏன் ஃபேன்ஸ் இல்ல சார், அவங்க ஃபேன்ஸ். நீ வேஸ்டடா. இத புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. தேங்க்யூ சார். மேட்டர் புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். அந்த பொண்ணு நாளைக்கு ஃபைனல்ஸ்ல. இதுக்கு மேல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பேலன்ஸ் ஃபைனல்ஸ்ல பாருங்க. வெரி குட். மேல வருவ. மேல போகாத வரைக்கும் சந்தோஷம் சார். அது நீ நடந்துக்கிறத பொறுத்துக்குது. இவ்வளவு ரியாக்ஷன் நான் எதிர்பார்க்கல சார். யோ சார், இந்தாயா உன் பேங்க் ரசீது. உன் கிரெடிட் கார்டு கடனை அழகிரி அடைச்சிட்டாரு. இனிமே கடன் வாங்கினா உன் டாப் எகிரின்னு அண்ணன் சொல்ல சொன்னாரு. ஓகே சார். இது எவ்வளவுங்க? சூப்பர் சிங்கர் போட்டியில செமி ஃபைனலுக்கு வந்த ஸ்ராவணி தானே நீங்க? ஆமாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஃபைனல் போட்டியாச்சே, நீங்க போலையா? நான் பார்ட்டிசிபேட் பண்ணலங்க. ஹலோ அண்ணா, நம்ம அன்னைக்கு ப்ரோகிராம்ல கலந்துக்கலடா. என்னடா சொல்ற? இப்ப அவ எங்கறா? கண்ணு தெரியல உனக்கு? ஸ்ராவணி மேடம் நீங்களா? ஆமா, நீயும் என் ஃபேன் தானா? சாதாரணமான ஃபேன் இல்லைங்க, பயங்கரமான ஃபேன். உங்களுக்கு அனுப்பின எஸ்எம்எஸ்க்கு நான் பில்லு கட்டலன்னு அவுட் கோயிங்க கட் பண்ணிட்டாங்களா பாருங்க. ஓகே, ப்ரோகிராம் அங்க நடந்துகிட்டு இருக்கப்போ நீங்க இங்க என்ன பண்றீங்க? வாங்க போலாம். ஏயா, ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் இந்த ப்ரோகிராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணல அவ்வளவுதான். ஹலோ சார், நான் தேவசூர்யா. ப்ரோகிராமுக்கு டைம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு இன்னும் வரலையே. எல்லாம் தெரியும். சரி, அதுக்கு இப்ப நான் என்ன பண்றது? ப்ரோகிராம போஸ்ட்போன் பண்ணு. எதுக்கு அந்த அவசரம்? பாத்து போக கூடாது, ஏதாவது ஆயிருந்தா? அது இல்ல சார், டிவில நம்ம ஸ்ராவினி மேடம் ப்ரோகிராம் வர டைம் ஆயிருச்சு, அதனால தான் கொஞ்சம். அப்படின்னா நீயும் என்ன மாதிரி அவங்க ஃபேனா? ஆமா சார், அவங்க ஃபேன் சொல்றீங்க, டிவி முன்னாடி இருக்காம இங்க என்ன பண்றீங்க? நம்ம ஸ்ராவணி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பேட் நியூஸ். என்ன சொல்றீங்க? அவங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலையா? சார், இந்த சின்ன இதயத்துல பெரிய குண்டை போட்டீங்களா சார்? நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா யாரையாவது ஹெல்ப் கூட்டு போய் தண்டவாளத்துல தலைய வச்சு செத்து போயிருவேன் சார். ஸ்ராவணி மேடம் பாட்டு கேட்காம நான் வாழ விரும்பல சார். யாராவது நீ கவலைப்படாத தம்பி. ஸ்ராவணி கண்டிப்பா ப்ரோகிராம்ல கண்டிப்பாங்க. நம்மள ரசிகர்கள் எல்லாம் பாடுவாங்க கண்டிப்பா. நான் சொல்றேன்ல, நீ கவலைப்படாத. போ, நான் பாத்துக்கிறேன். போ. ஸ்ராவணி மேடம், நீங்க கண்ணீர் விடக்கூடாது, ரசிகர்கள் கண்ணீர் விடாம பாத்துக்கணும்.
இது பாட்டா? அந்த லிரிக்ஸ் என்ன? சும்மா சுத்தி 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 பாடுற? அண்ணா அவனுக்கு கொடுத்த டோஸ் பத்தல போல இருக்கு. அற்புதம், ஃபேண்டாஸ்டிக். செமிஃபைனல்ஸ்ல பாடின பொண்ணு மாதிரியே இல்ல, சாட்சாத் அந்த சரஸ்வதியே வந்து பாடின மாதிரி இருந்தது. கிவ் ஹர் a big hand. இல்ல பரவாயில்லை. ஓகே, ஆசைப்பட்டீங்களா? இந்த சக்சஸ் எந்தில்ல என் மேல அக்கறை காட்டி என்னை இங்க அனுப்பி வச்ச என் ஃபேன்ஸோடது. என்ன பாட்டு பரிசு கொடுக்கறான்னு நினைச்சியாக்கும். சாரி. ஃபேன்ஸ் எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்ணாம எனக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு அது மூலமா லைக் பிளட் டொனேஷன், ஏழைங்களுக்கு உதவி பண்றது, இந்த மாதிரி நற்பணிகள் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளுங்க. சித்தப்பா, இப்ப வரப்போறோட டீடைல்ஸ் எல்லாம் நல்லா விசாரிச்சுக்கிட்டீங்களா? ஏன் ரொம்ப நாளும் ஃப்ரெண்டு கோபால் சைமோட ரெக்கமெண்டேஷன்மா. இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்க்க கூடாதுமா. மனுஷன்னா குறை இருக்கதான் செய்யும். யாரு கூடயும் குல்சாவான ஜாக்கிரதை நடந்துங்க. வெத்தலை போடுற மாதிரி தான் வாழ்க்கைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வெத்தலை பாக்க சுண்ணாம்பு மூணும் ரொம்ப கவனமா கலந்தாதான் வாயும் செவக்கும், வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். இல்லன்னா வாய் வந்த மாதிரி வாழ்க்கை வெந்து போயிடும் இல்லையாமா? இவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிற உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள அமைய போறானோ பயமா இருக்கு. நீங்க எதுக்கு பயப்பட வேண்டாம், அவளை கட்டிக்க மன்மதனே வருவான். வெல்கம். நானு தெரியும், உள்ள வாங்க 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 வாங்க, இங்க உட்காருங்க. சீக்கிரம் முடிச்சிருங்க, இல்லன்னா நிறைய பேரை பார்க்க வேண்டியதா இருக்கும். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். என் ஃப்ரெண்டு கோபால் சாமியோட ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். பொண்ண பார்க்க வேண்டியது, ஓகே சொல்ல வேண்டியது, அப்புறம் என்ன பிபி பிபி டும் 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 டும், அவ்வளவுதான். பிபி டும் டும் டும்மா? நான் என்ன பொண்ணு பாக்குறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆமாங்க, நான் தான். இவரை முன்னாடியே தெரியுமாமா? தெரியும் சித்தப்பா, இவர் என்னோட பெரிய ரசிகன். ஆமா, உங்க பேர் என்ன? ஆஹா, என்ன சொல்றது சார், என்ன பத்தி நீங்க எதுவுமே சொல்லியா? சொல்லிருப்பேன், மறந்துருக்கோம்பா. இவர் பேரு சரத் பாபுமா. ஓஹோ, நீங்க என்ன பண்றீங்க? இதையுமா சொல்ல? சொன்னேன்ப்பா, இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்மா. எங்க சார், நீங்க இத கூடவா சொல்லல? உணர்ச்சி வசப்படாதப்பா, மறுபடியும் சொல்லிடுறேன். இவர் டாடா இண்டிகாம்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பாக்குறாருமா. இது எல்லாத்தையும் ஒரே ஃப்ளோல அடிக்கிற பாருங்க. ஓகே. செக்ரட்டரியேட்ல இருக்கிற கோபால் சுவாமி சார் அனுப்புன மாப்ள டாடா இண்டிகாம்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வர்க் பண்றேன். என் பேரு ஷரத். முதல்ல நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகலாம். அப்பதான் உங்களோட பிளஸ் மைனஸ் எல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியும், என்னோட பிளஸ் மைனஸ் எல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியும். then we'll think of marriage. இது ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்கும் போல இருக்கு. ஹலோ, அப்படியா? நிஜமாவா? சரி, மொத்தத்தை நான் பாத்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனை சித்தப்பா? அது ஒண்ணு இல்ல, கிரெடிட் கார்டு பிரச்சனைமா. வாங்கும் போது வாங்கிக்கோன்னு கெஞ்சுவாங்க, வாங்கினதுக்கு அப்புறம் கத்தி எடுத்து மிரட்டுவானுங்க. இப்ப என்னடா வீட்டுக்கு ரவுடிகள் அனுப்பி கரெக்டா பண்றானுங்க. இது நியாயமா தம்பி? இல்லவே இல்லைங்க. ஐயோ, ஒரிஜினல் ஷரத் வந்துட்டான் போல இருக்கேன். சார், அவளுக்கு தான் நினைக்கிறேன். நான் போய் டீல் பண்ணட்டுமா? நீங்க இருக்குது அந்த கேடி பசங்க நானே சமாளிக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை? நான் போய் பேசி பார்க்கறேன் சார். ப்ளீஸ் லீவ் மீ. சரத் பாபு, விடுங்க. இதெல்லாம் என் சித்தப்பாக்கு அப்பளம் சாப்பிடுற மாதிரி. ஆமா, அப்படியே ஒரிக்கிறேன். நீங்க உட்காருங்க. ஐ அம் ஷரத். நீ சரத்தா இருந்தா இல்ல பரத்தா இருந்தா எனக்கு என்ன? சார், நான் தான். நீ யாரு, எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். மரியாதையா வெளியே போயிரு. நீங்க தானே போன் பண்ணி வர சொன்னீங்க. அப்ப வர சொன்னேன், இப்ப போடான்னு சொல்றேன். போடா. என்ன சார், மரியாதை இல்லாம டான்றீங்க? நான் அப்படித்தான் மரியாதை கொடுக்க மாட்டேன். நீ என்ன புடுங்குவ? உங்களை விட மாட்டேன், செக்ரட்டரியேட்ல வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க வரேன். செக்ரட்டரியேட் பேர சொன்னா நான் சேக்காய் போயிடுவேன் நினைச்சியா? செக்ரட்டரியேட் கோபால் சாமி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களுக்கு ஆஃப்டர் ஆல் ஃப்ரெண்ட், எனக்கு டைரக்டா சொந்தம் தெரியுமா? நான் என்னது, அவர்கிட்ட சொல்லி இவரை ஜெயில தள்ளுவியா? இவரை சும்மா விட பேசுறியா? அந்த கோபால் சாமி அது கொங்கா சாமி அது. நீங்க உள்ள போங்க சார். வாடா. ஐயோ, செத்தே போயிருப்பேன். அந்த கோபால் சாமி அனுப்பின மாப்பிள்ள நான் தானே. அந்த லூசு கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். ஏய், சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இப்ப அதை லவ் பண்ணிக்கிறியா? லவ் பண்ணா ஏன் பொண்ணு பார்க்க வரேன்? நான் பண்ணிருக்கிறேன். யார? நீ பார்க்க வந்த பொண்ணு. அந்த பொண்ணு கூட உன்னை லவ் பண்ணா? என்ன லவ் பண்ணிருந்தா உன்னை என்னத்துக்கிட்ட பொண்ணு பார்க்க வர சொல்லுவா? கரெக்ட் தான். இப்ப அதுக்கு என்ன பண்ணும்? தியாகம் பண்ணணும். எதுக்காக பண்ணும்? யாருக்காக பண்ணும்? எனக்காக தான். Who are you, man? அது அவங்க சொல்லுவாங்க. பணத்தை வாங்கின கட்ட மாட்டியா நீ? என்ன சொன்ன அந்த இடியட்? வெட்டிங் கார்டை பத்தி பேசும்போது கிரெடிட் கார்டை பத்தி பேசக்கூடாதுன்னு தலையிலே தட்டி அனுப்பிட்டேன். தேங்க்ஸ் தம்பி. சொந்த நாட்டு அப்புறம் தேங்க்ஸ் எதுக்கு ஆண்டி? இப்படி ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம டிராவல் ஜஸ்ட் பிகினிங். எனக்கு ஒரு சின்ன டவுட்ங்க. என்ன? உங்க டிராவல்ல என்ன தவிர வேற யாராவது பார்ட்டிசிபேட் பண்றாங்களா? நோ நோ நோ, நம்ம ஒன் பை ஒன்னா பழகலாம்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். அப்பதான் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். என்னடா புரிஞ்சுதா? மூளையோட மூளைக்கு. ஓய் மச்சி, இப்ப புரிஞ்சுக்கினியா? நல்லா டீடைல்டா புரிஞ்சுது சார். என்ன புரிஞ்சுக்கினே? நான் அவளுக்கு கால் கட்டு போடலாம் நினைச்சா நீங்க எனக்கு மாவு கட்டு போட்டீங்க. கஞ்சி காசுன அப்புறமும் கவிதையா? போட்டப்பெல்லாம் புண்ணாக்கிட்டு
சின்ன பிள்ளை போட்டு அடிக்கிறீங்க? ஏய், நிறுத்துங்கப்பா. பில்லு கட்டலங்கிறதுக்காக அடிக்கிறதா? டிஸ்கவுண்ட்ல வாங்கின துண்டு மாதிரி இருக்காரு, அவரை போய் அடிக்கிறீங்க. பாவங்க, இதெல்லாம் நியாயமா? கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துங்க. வேணும்னா அவருக்கு பதில் நான் பணம் தரேன். இந்தாங்க. ஏய், அவர் கோல்ல அவருக்கு திருப்பி தாங்க. சார், நீங்க போய் சென்னை வாங்கிக்கங்க சார். கூட்டிட்டு போங்கடா, புரிஞ்சுக்கங்க. ஷவனி மேடம், நீங்களா? ஆச்சரியமா இருக்கு. நீங்க எப்படிங்க? கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், உங்களை பார்த்ததும் அப்படியா? வாட் a coincidence. நான் கூட கோயிலுக்கு தான் போயிட்டு இருந்தேன். இந்த கரெக்டா பார்த்து நின்னுட்டேன். எல்லா சனிக்கிழமையும் கோயிலுக்கு போறது என் வழக்கம். ஓட்டுங்க. என்னாச்சுங்க? அங்க என் பேண்ட யாரோ அடிக்கிறாங்க. உங்களை எதுக்கு அண்ணான்னு கூப்பிடுறாங்க? தமிழர்கள் அண்ணான்னு கூப்பிடுறது சாதாரண விஷயம். கொஞ்சம் இங்கே இருங்க. அவங்ககிட்ட பேசுறப்ப நீ யாரும் இடையில? மனிதன் நான் எந்திரன்டா. அங்க வாங்கி பாத்துக்கிறடா. இப்ப அவன் அப்புறமா ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், பாவம் சார், மன்னிச்சு விட்டுருங்க சார். சார், வேண்டாம் சார். பணம் வேணுமா? ஓகே சார், ஓகே. ராவணி மேடம், நீங்களா? காயம் எதுவும் பெருசா படல. காயம் பெருசு இல்ல, ஆனா ரொம்ப வலிக்குது. நல்ல வேலை அண்ணன் வந்ததுனால தப்பிச்சோம். அதுல என்ன இருக்குங்க? டைம்க்கு மேடம் வந்து சடன் பிரேக் போட்டதுனால தப்பிச்சீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வர மேடம், வர சார். என்னங்க இது? அவன் அநியாயமா உங்களை அடிக்க வர, நீங்க ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க? அவன் செஞ்ச தப்புக்கு ராத்திரி அவனே வருத்தப்படுவாங்க. காந்தி என்னங்க சொல்லிருக்காரு? ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காட்டினாரு. நம்மால அதை கடைபிடிக்க முடியாது. அட்லீஸ்ட் அடிச்சவனை திருப்பி அடிக்காம இருந்தாலாவது மேல இருக்கிறவர் கொஞ்சமாவது சந்தோஷப்படுவார். ஐயோ, மேலே கைய வைக்கிறாங்க. எண்ணிட்டு மொத்தமா 50 lakhs பண்ல திரும்ப உள்ள கும்மு கும்முன்னு கும்மி என்ன துவச்சி தொங்க விட்டு நம்ம பசங்களுக்கு இன்னும் பாக்ஸிங் பிராக்டிஸ் முடியல. முடிஞ்சவன அனுப்பி வைக்கிறேன் போ. ஹலோ, நான் தாங்க ஸ்ராவணி. ஹலோ, சொல்லுங்க ஸ்ராவணி மேடம். ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட பேசணும் போல தோணுச்சு. அப்படியா? இப்ப நான் எங்க வரணும்? ஆபீஸ் டைம்ல நீங்க எதுக்கு வெளியே வரணும்? நீங்க அங்கேயே இருங்க, நானே உங்க ஆபீஸ்க்கு வரேன். தேங்க்ஸ்ங்க, பை. என்ன நான் ரொம்ப சந்தோஷமா ஸ்ராவணி வரா நைனா? இங்கயா? ஆபீஸ்க்கு? உனக்கு ஆபீஸ் எங்க இருக்குது? அப்படின்னா ஷரத்தோட ஆபீஸ் இல்ல? ஏய் பாப்பா, சரத் எங்க இருக்கிறா? எந்த சரத்? அதான் அகலமா எரும மாடு மாதிரி இருப்பானே, அந்த கேபின்ல இருக்காரு. இந்த கேம்ல எப்படி? ஏய், இங்க என்ன பண்ணுகிற? அவர் அந்த கோட்டை கோட்டை எதுக்கு சார்? குடுன்னு சொல்றாங்கல்ல, குடுற. சார், என்ன தேடி யாராவது வந்தாங்களா? உங்களை தேடி ஏன் சார் இங்க வராங்க? சொல்லிக்கிறேன்ல, உன் பேரை வச்சுதான் அப்பப்ப கேம் ஆட போறேன்னு. சார், எதையாவது தட்டிட்டு போறீங்க, மொத்தமா டெலீட் ஆயிட போகுது. சவுண்ட் விடாத, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்ப நான் சரத்து. அப்ப நானு? ஹாய் சரத். ஹாய். 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 ஏய். ஹாய். ப்ளீஸ் கம். வாங்க. என்ன சரத் பாபு, அவன் அவ்வளவு கேவலமா பேசுறான், நீங்க ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க? எனக்கு கூட சண்டைனா பிடிக்காதான், ஆனா இவ்வளவு பொறுமையா இருந்தா அப்புறம் எப்படிதான் பழக்கிறது? விடுங்க, அவர் பண்ணதுக்கு ராத்திரி வருவாரு. அன்னைக்கு அப்படிதான் எவனா ஒருத்தன் உங்களை அடிச்சான், அதுக்கு அவனே வருத்தப்படுவான்னு சொன்னீங்க. எங்க வருத்தப்பட்டான்? ஐயோ தம்பி, மன்னிச்சு தம்பி. நேத்து அவனை அடிச்சதால ராத்திரி பூரா என்னால தூங்க முடியல தம்பி. இப்ப நீ என்ன மன்னிச்சேன்னு சொன்னதே என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு தம்பி. தப்பு பண்ணிட்டு வருத்தப்படுறதே பெரிய தண்டனை தான். இப்போவாவது நீங்க சேஞ்ச் ஆனீங்களே, அதுவே போதும். இனிமே யாரையும் அடிக்காதீங்க. நன்றி தம்பி. ஆமா ஷாம்லி, என் ஃபேமிலி மொத்தம் உனக்கு ஃபேன்ஸுமா. இந்த தம்பி மாதிரி சூப்பர் மாப்பிள உனக்கு கிடைக்கணுமா? நான் வரமா. அன்பிலீவபிள் சரத் பாபு, நிஜமாவே உங்க ஃபார்முலா கிரேட்டுங்க. இந்த பெருமையெல்லாம் காந்திஜிக்கு தான். அவர் தத்துவத்தை நான் சீரியஸா ஃபாலோ பண்ண, அவ்வளவுதான். அது இருக்கட்டும், நீங்க ஏதோ டிராவல்னு சொன்னீங்களே, அதுல நாம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் தெரிஞ்சுக்கலாங்களா? கல்யாண பந்தல் வரைக்கும் வந்துட்டோம். My love is gonna take you a little higher. My love is gonna set your heart on fire. My love is gonna burn you with desire. Do you really wanna be my lover? Do you really wanna be my lover? ராஜா, நீயதான் நாளும் ராணி, என்றுமே நம் தேசத்தில் காதல் கோட்டையாச்சிதான். நானேதான் ராஜா ராஜா, நீயதான் நாளும் ராணி, என்றுமே நம் தேசத்தில் காதல் கோட்டையாச்சிதான். ஸ்கேட்டிங் போகவே ஆசை ஆசைதான், சேட்டை செய்யவே வருவாயா? எம்ஜிஎம்முக்கோ எஸ்சி பாருக்கோ கூட்டி கிட்டு போயேண்டா. பச்சை கொடியதான் நீயும் காட்டிட்ட, பத்தி கொண்டதே என் நரம்பு, பள்ளி கொண்டு போய் அள்ளி கொண்டுதான் பள்ளி
ஓ பெண்ணா ஓ பொன்னா நீ ஆந்திரா சிங்குருவிலா நீ மதுவா ஓ அழகா அரமாய்கமே தும் ரசகுல்லா ஒயிலா அடவைனா நான் ஷாம்பெயினின் புல்ஃபுல்லா அடமதனா ஹே அழகா நீ மைக்கமே தர சமதில்லா நானேதான் ராஜா ராஜா நீயதான் நாளும் ராணி என்றுமே நம் தேசத்தில் காதல் கோட்டையாச்சிதான் மச்சத்தை தோடேண்டா வருடவே பயம் வேண்டா பேச்சு குறித்து சேலை கூட்டி என்னை நீ சூடேத்து சொர்க்கமே எங்குண்டு அங்குதான் நாம் உண்டு தூரமேண்டி கிட்டவாடி தக்கராய் கதையுண்டு வெளியை தாண்டேண்டா வெக்கத்தை விரட்டேண்டா கட்டிலின் சத்தம் காதில் தினமும் இரவில் விழுமடா நானும் மாறித்தான் சிக்ஸர் எடுத்து உன்னை ஜெயிப்பேண்டி கபடி ஆட்டமாய் ஒலிம்பிக் ஓட்டமாய் உன்னை விரட்டு கிழிப்பேன் ஓ பெண்ணா ஓ பொன்னா நீ ஆந்திரா சிங்குருவிலா நீ மதுவா ஓ அழகா அரமாய்கமே தும் ரசகுல்லா ஒயிலா அடவைனா நான் ஷாம்பெயினின் புல்ஃபுல்லா அடமதனா ஹே அழகா நீ மைக்கமே தர சமதில்லா நானேதான் ராஜா ராஜா நீயதான் நாளும் ராணி என்றுமே நம் தேசத்தில் காதல் கோட்டையாச்சிதான் மனசிலே ஏக்கம்தான் இஷ்டமோ அதிகம்தான் இடுப்பை நடுவே அடுப்பை ஏந்தி ஆம்பலட்டு போடேண்டா ஆசைக்கும் அளவுண்டா மீசைக்கும் சுகமுண்டா நகக்குழியை எண்ணும் போது நாணந்தான் வருவதுண்டா பர்சனல் விஷயமெல்லாம் பகிரங்கப்படுத்தாதே இன்டர்நெட்டிலும் இமெயிலிலும் உனக்கே சொல்வேண்டா அத்தராத்திரி எந்த நேரமே அர்த்தம் கொண்டது நீ அறிவாய் மலைக்க வைப்பதும் கலைக்க வைப்பதும் உந்தன் கையிலேதான் ஒயிலா ஒயிலா அடவைனா நான் ஷாம்பெயினின் புல்ஃபுல்லா அடமதனா ஹே அழகா நீ மைக்கமே தர சமதில்லா ஒயிலா ஒயிலா அடவைனா நான் ஷாம்பெயினின் புல்ஃபுல்லா அடமதனா ஹே அழகா நீ மைக்கமே தர சமதில்லா Take you a little higher. நீ செஞ்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ பாட்டு போட்டியில ஜெயிச்சது காரணம் உன் ஃபேன்ஸ் தான் சொன்னிய கண்டி இந்த அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையம்மா. அந்த விஷயம் நான் வெளியே சொன்னா உன் தங்கச்சிங்கிறது வெளியே தெரிஞ்சிடும்லண்ணா. நீ தங்கச்சியா இருந்தாலும் அண்ணனோட ரொம்ப புத்திசாலியாகிறம்மா. இத்தனை யோசிக்கலையே. யோசிக்கணும்னா மூளை இருக்கணும், அதான் ஆண்டவனு குடுக்கலையே. இவன் அடங்க மாட்டேன்றானே. சின்னம்மா சித்தப்பா தங்கச்சியை நல்லபடியா பாத்துக்கிறீங்கல்ல? என்னப்பா எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? நான் பெத்த பொண்ணு மாதிரி இவளை நல்லபடியா பாத்துக்கிட்டேன்ப்பா. இந்த உலகத்துல எப்படிலாம் கொடுமை நடக்குதுன்னு பாத்தியாமா? என்னண்டா செட்டில்மெண்ட்டுக்கு வர சொல்ல நீங்க தான் தெய்வம், என் குடும்பத்துல பெரிய புள்ள நீங்கன்னு சொன்னானுங்க. சரி கல்யாணம் பண்ணின்னு வாழ்க்கையில செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா ஒருத்தனும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. நீ ரவுடி பொறிக்கின்றானுங்க. அப்படியே கையில கத்திய பூச்சினே காலத்தை கழிச்சிட்டேன். விடு, உன் வாழ்க்கைய என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு உன்னை சித்தப்பா வீட்டுல வளர்த்தேன். நான் நல்லவனா மடக்கினியாமா? மடக்கிட்டனா? அப்படி போடு. யாருமா அவன்? சின்ன வயசுல இருந்து எப்படிப்பட்ட ஆளு கிடைக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி ஆள் கிடைச்சிருக்கானா. அது மட்டும் இல்லாம அவன் ஃபேனு, பேரு சரத், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பின்ன என்னத்துக்குமா டிலே பண்ணினே? அவனை இட்டுவா, பேசி முடிச்சிடலாம். இங்கயா நெஞ்சு விட்டு செத்து போடுவானா? ஏமா ஹார்ட் பேஷண்டா? இல்லனா அவன் சரியான பயந்தாங்குழி பையன். நம்ம பேக்ரவுண்ட் எதுவும் தெரியாம ஜாக்கிரதையா கரெக்ட் பண்ணி வச்சுனுக்குறேன். இல்லனா ஜம்பாய் போடுவான். என்ன கண்ணு சொல்ற? அப்புறம் எப்படி? நீ ஒன்னும் கவலைப்படாதனா, அதுக்கு ஒரு சூப்பர் ஸ்கெட்ச் போட்டுக்கிறேன்.
அதெல்லாம் சொல்லக்கூடாது பேர் நகுதுரா. என்னடா சுத்தி சுத்தி பாக்குறேன் வையே காணோம். அதான் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல சுத்திங்கிறான். உள்ள வர்றதுக்கு தான் வழி சார். ஏய் சும்மா தானே சுத்தணும் சூப்பு பட. யாரா நீ? அண்ணா வாவ் மெர்சல் ஆயிட்டியா கண்ணு? தெரியாதவங்க பார்த்தா பக்கா பிசினஸ் மேன் நினைச்சு பாருங்க. அப்படி நினைக்கலன்னா அவனுக்கு டங்கு வரைக்கும் அண்ணனாலே மெர்சல் எல்லாம் இருக்கும். பேமானி உன் மூஞ்சில என் பீச்சாங்கைய வைக்க வாய முடிக்கிட்டு கமல கடை இல்ல. நம்ம பிளான் பூரா வீணா போடுனா? ஏ டோமரு தங்கச்சி சொல்ற மாதிரியே செஞ்சிருவேன். அது சரிம்மா சரத் பாபு வரலையாம்மா? அண்ணா யாரா வண்டி நிறுத்துனீங்க? உடனே ஈஸியா முடியாது. யார் நீங்களா? சொன்னதை மட்டும் செய், தேவையில்லாம பேசாத. முக்கியமான வேலையா போயினுக்கிறேன். உங்களுக்கு என்னடா பிரச்சனை? சும்மா டிராமா ஆடாதடா கிங். கிங்கா? எவன் அவன்? ஏய் மூடிட்டு ஓட்டுறா. ஆக்ஷன் படத்துல வர மாதிரி கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா தோன்றீங்க. என்ன விட்டுக்கிட்டாப்பா பொண்ணு வெயிட்டிங். ரொம்ப பேசுற நீ. அண்ணே இங்க தூக்கிட்டோம்ல. கன்னியாகுமரி, நார்த் சைட் கும்மிடிப்பூண்டி, ஈஸ்ட் சைட் பாண்டிச்சேரி, வெஸ்ட் சைட் தர்மபுரி, ஆல் சைட் தமிழ்நாடு பவுண்டரியில நமக்கு மின்னல் சிவான் ஒரு பேர் இருக்கு. அந்த பேருக்கு ஒரு பவர் இருக்கு. நடுவுல எவன்டா அவன் கிங்? கிங் வெட்டி போடுங்கடா அவனை. என்னம்மா இன்னும் காணோம்? டிராபிக்ல யாருன்னா குல்சா போட்டுக்கிறானா? குல்சாவா? சரத்துக்கு குல்சானா ரொம்ப ரொம்ப பயம். உங்க ஒரு விஷயம் தெரியுமாண்ணா? சரத்துக்கு ரத்தத்தை பார்த்தா போதும் மயக்கமோட கீழே ஐயோ பாவம்மா. ராங் நம்பருக்கு போன் பண்ணா ஒரு கால் மட்டும் தான் வேஸ்ட் ஆகும். ராங் பர்சனை பிடிச்சி தொல்லை பண்ணா டேமேஜ் இப்படிதான். எங்க போயிட்டாரு? இன்னும் ஏன் இவ்வளவு லேட்? அண்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணனா?
எனக்கு என் அண்ணனை தவிர வேற யாரும் கிடையாது. பொம்பளை பிள்ளைன்னு சித்தப்பா வீட்டுல வச்சு படிக்க வச்சிட்டு இருக்காரு. உங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஹார்ட்வேர் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ். ஓ வா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அண்ணா அண்ணா, this is Sharath, software engineer. Sharath, this is my brother Jnaneshwar, hardware import and export businessman. செம்ம ஷாக் கொடுத்துடா. ஆக்டிங்க பார்த்து மதர் தெரசா நம்பிட்டேன். ஆனா கிங் சைஸ் பூலாந்தேவிடாவே. அதுடா அங்க இருந்து எப்படி அப்பிட்டானே? இப்படிதான். அண்ணா, this is Sharath, software engineer. Sharath, this is my brother Jnaneshwar, hardware import and export businessman. Hello, how are you doing? மின்னல் சிவா உடம்பு எப்படி இருக்குது? சரத்து பரத்னு சொல்லி என் தங்கச்சியை ஏமாத்தினுக்கிறியா? என்னங்க சொல்றீங்க? என் கையில வச்சுக்கினா மொட்டை ஆகிடுவேன். என்னையா? உன் பேரு மின்னல் சிவா தானடா? என்ன அது? அவர் பேர் மின்னல் சிவா இல்ல, ஷரத் பாபு. இவன் சரத்து கிடையாதுமா, மின்னல் சிவான்னு நிரூபிச்சு காட்டுறேன் பாரு. அட என்னம்மா 10% கமிஷனுக்கு என்னண்டா வேலை செய்யற மின்னல் சிவாவை போய் சரத்து சரத்துன்னு கூவினுக்கிறிய? புரியாம பேசாதண்ணா. இவர் நம்ம சித்தப்பாவோட ஃப்ரெண்ட் கோபால் சாமி அங்கிள் அனுப்பின மாப்பிள. நான் அவர் ஆபீஸ்க்கு போய் டெஸ்ட் மேல டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ணை கட்டி சுத்தமா சொதப்பிட்டிய. நான் உன் தங்கச்சின்னு தெரிஞ்சா படிச்சவன் எவனும் என்ன கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டான் தானே. நான் சித்தப்பா வீட்டுல தங்கி எனக்கு ரவுடினா ரொம்ப பயம்னு போய் சொல்லி இந்த அப்பாவிய கூட நம்ப வச்சு செட் பண்ணிக்கிறேன். உன்னால பேஜரா போச்சுனா. அடி பாவி எம்மாம்பிரிய திலாலங்கடி நீ. டேய் அவன் மூஞ்சில தண்ணி தெளிச்சு ஏப்பி விடுங்கடா. ஷரத், are you okay? அண்ணன் ஏதோ ஹார்ட்வேர் பிசினஸ்ல இருக்காருன்னு கண்ண காட்டுறாரு. மின்னல் சிவாங்கிறாரு. யாரு அவன்? ஒரு பெரிய ரவுடி. அப்படியே உன்ன மாதிரியா இருப்பான் தம்பி. சரி, துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கீங்க? அது அண்ணன் பெரிய பிசினஸ் மேன்ல, அந்த ஆளு அண்ணாவை மிரட்டி இருக்கான். அதான் பாதுகாப்புக்காக கன் வச்சிருக்காரு. ஏதோ கண்ணுங்கிறீங்க மிரட்டினாங்கிறீங்க, எனக்கு எதுவும் புரியலங்க. சரி சரி, நீ மெர்சலாவாத. எனக்கு அர்ஜென்ட்டா ஹார்ட்வேர் பிசினஸ் மீட்டிங் இது. நீங்க பேசுனிருங்க. வாங்கடா டேய். என்ன சாதாரணமான ஆளுங்க. ஐடியா சூப்பர்ரா. ஏய் வணக்கண்ணே. வணங்கலாம் இருக்கட்டும். மின்னல் சிவாங்கடா. அது வந்து என்னடா டபாச்சுனுக்கிறீங்க? எங்கடா அவன்? தூங்குறானே. அவர் பெரிய ஆர்காடு நவாப், தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது. எப்படா டேய்? அண்ணா தூங்குறா. ஏந்திரா. என்னடா மாவு பேசுனீங்கற? குருடா. எவன்டா கஸ்மால தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணி? பார்ட்னர் என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்துக்கிற? கமிஷனுக்காகவா? கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு வந்தோம். கன்ஃபார்ம் பண்றதுடா டேய். அது சரி, காலையில 10 மணிக்கு நீ எங்க இருந்த? ஆட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த. போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஆமாம்பா. கிரெடிட் கார்டு கலெக்ஷன் கோசம் எஸ்ஐ ரமேஷோட தம்பி 2 தட்டு தட்டிட்டேன், தூக்கி உள்ள வச்சிட்டா. அப்படியா? அந்த எஸ்ஐ ரமேஷுக்கு போன போடுற. ஹலோ ரமேஷ், இந்த மின்னல் சிவானி ஒன்னா புடிச்சு உள்ள போட்டியா? மின்னல் சிவா உள்ள புடிச்சு போட்டது மட்டும் இல்ல, சும்மா கும்மி எடுத்துட்டோம்னா. சரி, அவனை கரெக்டா எத்தனை மணிக்கு வெளியே விட்டா ஞாபகம்தா? எக்ஸாக்டியானா 10:45. பக்கா தானே? பக்கானா? மின்னல் சிவா, நீ என்னமோ ரொம்ப சாதாரணமா உன்னை உள்ள தூக்கி போட்டான்னு சொன்ன. அவன் என்னடானா உன்னை நொங்க எடுத்துட்டான்றான். அவங்க கையில ஆளுன்னு சொல்ல வேண்டியதானே? என் மேல கைய வச்சு அவன் இருந்திருப்பானா? உங்க கையில ஏதோ பில்டப் குத்துனுக்குறான். ஒண்ணுமே புரியல. எவனை நம்புறது எவனை நம்ப கூடாதுன்னே தெரியல. வாட்டா வாங்கடா. வரம்பா. சரி சரி. அவனுக்கு 2 பேர் மூஞ்சும் ஒரே மாதிரி ஒன்னாகுதே. எப்படா மாட்டியா? எனக்கு தெரியும், சொல்றேன் கேளுண்ணா. முந்தா நேத்து டிவில ஒரு ப்ரோகிராம் போட்டாங்கண்ணா. பழைய தமிழ் படம் போட்டாங்க. அந்த படத்துல ஒரு பெரிய ஃபேமிலினா, அவங்களுக்கு குழந்தையே இல்ல. அதுக்கப்புறம் கோயிலுக்கு கூட்டம் சுத்தினதுக்கு அப்புறம் ட்வின்ஸ் பிறந்தாங்கண்ணா. ட்வின்ஸ்னா என்னடா? புள்ளிங்கண்ணா. இவர் வெள்ளக்காரனுக்கு போட்டு இங்கிலீஷ்ல பேசுறாரு. அந்த புள்ளிங்க பிறந்த குஷில அந்த ஃபேமிலியா சந்தோஷமா இருக்கும்போது பெரிய புயல் வந்து அலில அடிச்சுன்னு போச்சுண்ணா எல்லாரையும். இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அடங்கு. அந்த ஆள அடிச்சுன்னு வந்து நரசிம்ம வீட்டுல போட்டுதே அந்த புள்ள மின்னல் சிவா. இன்னொரு நல்லவன் வீட்டுல போட்டுச்சா அது நம்ம சரத் பாபு. அதானே சொல்ல வர? அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து நாடகம் ஆனது இல்லாம என்ன நக்கலா பேசிருப்பாங்க. அவனுங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்க. முடிவை நாம எழுதுவோம். நாம குடுக்கற கன்ஃபியூஷன்ல மின்னல் சிவா யாரு சரத் யாருன்னு தெரியாம அண்ணனுக்கு தங்கச்சிக்கு சுண்ணாம்பு தடவி விடுவேண்டா. ஏண்டா நாதாரி போயில என்னலே போலீஸ் எதுக்கு இருக்கட்டும். பாகிஸ்தான் மேல ஒரு 25 போட்டு வைல. ஏய் என்னல எதுக்கு அப்படி அவசரப்படுறவன்? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு ஆக்காட்ட முன்னாடி கத்திக்கிட்டு இருக்க? எல்லாம் அன்பு, இவங்க ஆளுக்கு போன் பண்ணி சொல்லி இவனை தூக்கிட்டு போக சொல்லு. எல்லாம் அன்பு, இன்னொரு 50,000 ரூபாய் கூட சொல்ல. வாங்கின காசை திருப்பி கொடுக்கல. திருப்பி காசு கேட்டா எங்க கொண்டு வந்து கொடுக்கறது? எல்லாம் கொடுக்க மாட்டியா? முடியாதியா? அப்புறம் நாளைக்கு உயிரோட இருக்கணும். நீ கொடுத்த காசெல்லாம் காசு கிடைக்கா?
நான் சுட்டுக்கிறேன் விடல என்ன விடுங்கள சுட்டு கொடுல சுட்டு கூட யார் பண்ண மாட்டேன் இந்த 50,000 கொடு உன் மனசு எனக்கு நல்லா தெரியும் அன்பு நீ ரொம்ப நல்லவன் கிங்கு கிடைக்கட்டும் உன் காசை வட்டி முதல்ல கொடுத்துறேன் இல்ல சபே நான் ஒரு 50 ரூபா கொடுத்தாலும் அதை இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி தைரியமா கட்டல என்னடா அது இன்னும் எவ்வளவு நாளைக்கு பொறுத்துக்கிறது நம்ம பணத்தை அவங்க கிட்ட வசூல் பண்றதுக்கு வேற வழி இல்லடா என்னடாச்சு கிங்க பார்த்த தொலைஞ்சு போன தங்க சொரங்க சாவி திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கல என் மாப்பிள்ள கிங்கு இந்த ஊர்ல தான் இருக்காரா தேடுங்கள இல்ல அன்பு உன் பணம் மொத்தமும் உனக்கு கிடைச்ச மாதிரி தான்ல இந்த சந்தோஷத்தை சூப்பரா என்ஜாய் பண்ணலாம்ல எம்புட்டு காசு செலவானாலும் பரவாயில்ல அது மொத்தத்தை என் கணக்குல கிங்கு கிடைக்கணும்ல எங்கல போவேன் கல்ல போட்டவன் காணாமல போயிரப்பா அவன் சிக்கிடுவாம்ல நின்னு கோரி கண்ணே நானா ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கிறேன் சந்தோஷப்படாம எப்படி கண்ணே அந்த மின்னல் சிவாவே சரத்பாபா நடிச்சு நம்ம காதுல பூ வச்சு ஏமாத்துறான்னு நினைச்சேன் இல்ல 2 பேரும் வேற ஆள் தான் சந்திர மண்டலத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது நம்ம ஃபேமிலிக்கு பக்கமா ஒர்க் அவுட் ஆகும் தான் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுதான் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு ஐர பூச்சி நிச்சயதார்த்தம் பண்ணி லாக் பண்ணிடலாம் நம்ம சொல்றேன் நோ இஷ்டம்னா அட சின்னம்மா இப்ப தங்கச்சி கல்யாண காலம் வந்துருச்சு போதுமே மாளவிகா மௌன கலைகளின் மாநிலந்தான் அமைதியை தவிர்க்கவா என் அழைப்பினில் தவிக்கவா கனவு போகும் தூரம் எங்கு உறவு கூடும் பொழுதினில் இங்கு கலக்கம் தீண்ட காதல் வாதம் உனக்குள் வீழ்ந்ததா தவழ்ந்து நனைந்ததே உயிர் வலியாய் அழகிய ராவணா மனதிலே மோகமா வாகை பூக்கள் இன்று மலர்ந்ததடா வாடை காற்றினில் கலந்ததடா தேகம் தீண்ட இலைகள் உதிர்ந்திட உறவு உடலில் ஓட விழியில் தாரகை ஒளிதானா விலகும் அலைகளின் உரைதானா இளமை வழியும் உடலில் பூத்தது மலையின் நிறங்கள் தானா காமம் நிறைந்த வார்த்தை உணர்த்தும் நீ காளிதாசனோ அமைதியை தவிர்க்கவா என் அழைப்பினில் தவிக்கவா உனது மொத்தமே பனிப்பொழியாய் தவழ்ந்து நனைந்ததே உயிர் வலியாய் அழகிய ராவணா என் மனதிலே மோகம் அழகிய ராவணா என் மனதிலே மோகமா காதல் மென்மையின் கவினான அங்கு பெண்மையின் நதிதான அழகின் மடியில் மயங்கும் வீணை என மீட்டும் ராகம் இது நீ இதய ராகமோ இதழ் வழிய இணையும் தாளமோ விரல் வழிய அறிந்தும் வியந்தும் ரசித்து வாழ்ந்திடும் எந்த இயற்கை நீயோ நடமாடும் தென்றல் விழுந்து
சின்னம்மா ஜாதகம் சீதாதேவி ஜாதகம் சரத்பாபு ஜாதகம் ஸ்ரீராமரோட ஜாதகம். அப்புறம் என்ன சும்மா பாட்டே கிளப்பிட வேண்டியதானே? அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த முகூர்த்தம் இன்னும் 1 மணி நேரத்துல இருக்கு. 1 மணி நேரத்துலயா? இதுனா பச்சை புள்ளிக்கு முட்டை வாங்கி கொடுக்குற வேலை நினைச்சீங்க சாமி? நீங்க திடீர்னு கூப்பிட்டேன், நானும் திடீர்னு பார்த்தேன். டைம் திடீர்னு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துல எப்படி முடியும் சாமி? வேற முகூர்த்தம் பாரு. 1 மணி நேரத்துல முடியலனா வேற ஒரு மாப்பிள்ளை பாத்துங்க. போங்கயிரே நான் ஏடாகடமா பேசினுக்கிறேன். அப்படியே உன்னை விட்டனா தங்க வராந்து போடும். ஆமா அவசரப்படாதல, எனக்கு பிள்ளை குட்டி இல்ல. விஷயம் என்னன்னா இந்த முகூர்த்தத்துல நிச்சயதார்த்தம் நடக்காம போனா பெரிய கன்ஃபியூஸ் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம பர்டிகுலரா இந்த மாப்பிளைக்கும் உங்க தங்கச்சிக்கும் பிறக்கிற புள்ள தாய் மாமனை முழுங்கிரும். நான் என்ன பப்பர்மெண்டா சாக்லேட்டா? அவன் என்ன கபால்னு முழுங்கத்துக்கு. இததான் தாய் மாமா கண்டன்னு சொல்லுவா. உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு. அட எதுக்குமா வீணா ரிஸ்க் எடுத்துக்கின்னு? உன் நல்லது கெட்டதை பாக்குறதுக்கு நான் உயிரோட இருக்கணும்ல. சரி சாமி, இப்ப டைம் ஆகுது. கவுண்ட் டவுன்ல 5 நிமிஷம் முடிஞ்சிடுது. ரமேஷ் ஏற்கனவே 5 நிமிஷம் பூச்சாண்டா. போய் ஏற்பாடு பண்ணுங்க. சரத்தை போன் பண்ணி கூப்பிடுமா. திடீர்னு சொன்னா ஒத்துப்பாரானா? அவனுக்கு இந்த விஷயத்த சொன்னா கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கிற டைத்தையும் சாப்பிடுவாமா. நீ எதனா ஒரு காரணத்தை சொல்லி வர சொல்லு. அப்புறம் நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஆஹா, இப்ப பாதி நேரம் போச்சு. சரத்து வேற ஆலியா காணுமே. நீங்க என்னடா வேடி பாத்துக்கிறீங்க? போய் வேலையை பாருங்கடா, போங்கடா. சரத் பாபு வந்துட்டாருண்ணா. என்னங்க இதெல்லாம்? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முண்டகண்ணியம்மா மேல சத்தியம். இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு நீ வாய் வந்து எதுவும் பேச. நான் வந்து சத்தியம் பண்ணிக்கிறேன். அப்புறம் சவுண்ட் சுத்தமாயிடும். மூடி நேரம் முழுசா சொல்றேன். ஒன்னில்ல சரத் பாபு, ஐயர் உங்க 2 பேர் ஜாதத்தையும் பார்த்தாரு. 1 மணி நேரத்துல நிச்சயதார்த்தம் நடக்கலன்னா சனி என்ட்ரு ஆகி ராமன் சீத்தையும் காட்டுக்கு போன மாதிரி நீங்க 2 பேரும் காட்டுக்கு போடுவீங்கன்னு சொல்லிட்டாரு. யாரால பிரச்சனை வரும்னு நினைச்ச? எல்லாம் மின்னல் சிவாவாலதான். அவன் உன்ன மாதிரியே இருந்துக்கின்னு நம்மள டார்ச்சர் பண்ணுகிறான்ல, அவன்கிட்ட இருந்து தப்பிக்கதான் இந்த ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுதுப்பா. பெரியவங்க இல்லாம இது எப்படி நடக்கலாம் தானே கேக்குற? இது ஃபார்மாலிட்டி தான். பர்மனண்டா நடக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணிக்கலாம்ப்பா. சத்தியம் பண்ணினா வாய தொடங்காத. வா வா வா, ஐரா ரெடி பண்ணியா? முண்டகண்ணியம்மா மேல சத்தியம் வாங்கினா அவனை வாய தர கூடாம பண்ணிட்டேன். சீக்கிரம் மேட்டர் முடி. ஐயா மாப்பிளையும் பொண்ணும் நான் சொன்னதுக்கு அப்புறம் மாமா சொல்லிக்கீங்க. வெங்கடேஸ்வராய நம. மாமா இல்ல தம்பி, மாமா சொல்லணும். ஐயா மாப்பிளை என்ன ஊமையா? கரெக்டா ஐடியா கொடுத்தையா? ஊமையா இருந்தா என்ன பண்ணும்? மனசுக்குள்ள மாமா சொன்னா போதும். அப்படியே மனசுக்குள்ளே சொல்ல சொல்லுங்க. வெங்கடேஸ்வராய நம. மனசுக்குள்ளே சொல்லிக்கோ மாமா. ஐயா இப்ப மோதிரத்தை மாத்திக்க சொல்லுங்க. கையை போடு. போடுமா போடு போடு போடு. இதை தகுதி டைம் ஆகுமா? சீக்கிரம் போடு போடு. அவன் வாயை திறந்தான்னா கேள்வி மேல கேள்வி கேட்பான். அதுக்குள்ள அவனை அமுக்கின்னு சினிமா தியேட்டருக்கு கூட்டின்னு கொடுக்கணும். दुनिया में सबसे ज्यादा तुझे आंसर. அது தமிழ் பொண்ணு தானே? ஹிந்தி பொண்ணு தான் தமிழ் ஆக்ட் பண்ணுச்சு. அவனை பத்தி பேசுறத விட்டுட்டு படத்தை பாரு. ஓகே. இந்த சூட் எல்லாம் பார்த்து சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர் நம்பிட்டான். கண்ணால தண்ணிக்கு கறி ஜோறு போட்டா பத்தாது. எங்க எல்லாருக்கும் பட்டு சேலை வாங்கி கொடுக்கணும். பட்டு சேலை கேக்கறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. 10 வருஷமா எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க சொல்றேன். என்ன பண்ணீங்க நீங்க? நான் என்ன பண்ணேன்? அந்த கிடாரிப்பட்டி சம்பந்தம் சூப்பரா இருந்தது. அவங்களாண்ட போய் அவன் ரவுடி போயா தப்பு பண்ணா வெட்டி போட்டுருவான். நீங்க புடின்னு பூச்சி. பொண்ணுட்டுக்காரங்க விவரமான பையனை பார்க்க சொன்னாங்க. 1.5 கிட்ட பணம் இருக்குது, விவரம் இருக்குதா? தோடா விவரம் இல்லாம தான் அந்த சரத்தை கரெக்ட் பண்ணி என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. என்ன மாப்பிள்ள திரும்பி வந்துக்கிறான்? நான் சரத் பாபு எதனா மறந்துட்டியா? திரும்பி வந்துக்கிற? திரும்பி வந்திருக்கானா? இப்பதாங்க வரேன். இப்பதான் வரியா? பாப்பா எங்கப்பா? எந்த பாப்பா? எங்க பாப்பா தான். உங்க பாப்பா போன் பண்ணதுனாலதான் இப்ப வந்த. அப்படின்னா அப்போ வந்தது மின்னல் சிவானா கேடி பகர். அவன் அப்பயே உண்மையை சொல்ல வந்தான். நீங்க தான் முண்டகனையை காட்டி அவன் வாய் பூத்திட்டீங்க. ஐயா என் தட்சணையை கொடுங்க, நான் கிளம்புறேன். கரெக்ட் டைமுக்கு வந்தையா? தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சரிங்க. யோ ஏதோ கன்ஃபியூஷன்ல தப்பு நடந்து போச்சியா? சாஸ்திர பிரகாரம் யாரு கூட நிச்சயதார்த்தம் முடிஞ்சதோ அவங்க கூட தான் கல்யாணம். சாஸ்திர சம்பிரதாயம் அப்படியே கடிச்சு கொன்னுடுவேன். அந்த ரவுடி நாதாரி நன்னாரி பையல என் தங்கச்சி கட்டி கொடுக்கணுமா? இதுக்கு வேற எதுனா வழி இருந்தா சொல்லியா? அதுக்கு ஒரு மார்க்கம் இருக்கு. கேப்போம். பொண்ணு அவைலபிள் இல்லாதப்போ பொண்ணோட பிரதரை வச்சு இந்த சம்பிரதாயத்தை முடிச்சுடலாம். மாப்பிள கையில மோதிரத்தை நீங்களே போட்டு இங்க நின்னு என்னப்பா இந்த பார் சரத்து, உடனே நம்ம 2 பேருக்கு நிச்சயதார்த்தம் நடந்தாகணும். அந்த மாதிரி ஆள் இல்லையா? எங்க குல வழக்கப்படி பொண்ணோட அண்ணன் கூட நிச்சயதார்த்தம் நடக்கணும்.
உங்க 2 பேரோட ஜாதகப்படி இன்னும் 3 நிமிஷத்துல உனக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கலன்னா ராமனும் சீதையும் காட்டுக்கு போன மாதிரி நீங்க 2 பேரும் காட்டுக்கு போடுவீங்கன்னு இந்த ஐயர் தான் சொன்னா சொல்லையா சார் சொல்லிருக்கேன். அது சரி ஸ்ராவணி எங்க சினிமாக்கு போயிது. என்ன வர சொல்லிட்டு ஏன் சினிமாக்கு போனா? யோ எங்க முறையில நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது பொண்ணு சினிமா பாக்கணையா? ஆம்பளை மோதிரம் மாத்திக்கிறது அசிங்கமா இருக்குங்க. இது எங்க ஆச்சாரையா. நீ போடு. சரி போடு. போடுறேன். ஏஆர் ரஹ்மான் 2 ஆஸ்கார் விருது வாங்கின அளவுக்கு சந்தோஷமா இருக்குப்பா. ஐயோ ஏற்கனவே 25 செகண்ட் கிராஸ் ஆயிடுச்சு. இதை நாம போய் அவங்ககிட்ட சொன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவோம். நாம சொல்லாம எஸ்கேப் ஆயிடுவோம். இந்த டான்ஸ் எதுக்கு? ஆச்சாரன்னு சொல்லிட்டு ஆம்பளை மோதிரம் மாத்திக்கிட்டது எதுக்கு? ஐயோ இப்போ உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். போ எல்லாம் புரியும். பொறுமையாரியா. அந்த மின்னல் சிவா பயங்கரமான ஆளுனா நேரம் பாப்பா கூட்டு என்ன பண்ணிருப்பானோ. ஆமாண்டா. இந்த பார் சரத் பாபு, நீ ரொம்ப டயர்டா இருப்ப. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. நான் ஒரு ஆளை பார்க்க வேண்டியது. யாரை பார்க்க போறீங்க? மின்னல் சிவாவை தான். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை, வெளியில போக வேண்டியது. சாரி. ஏய் தங்கச்சி இதெல்லாம் தெரியக்கூடாது. சரிதானா? ஏய் எவடா அவன்? நீயா இங்க என்ன செய்யற? வரேன். கொஞ்சம் இருப்ப வந்துடுறேன். இப்ப எங்க? வாடா அப்படி. என்னடே அவ்வளவு பெரிய பங்கன் நடக்குதுல என்ன நடக்குதுன்னு கேட்க தேவையில்ல. நீ யாருன்னு சொல்ல வேணா. சான்ஸ் கிடைச்சதும் என் தங்கச்சி சூப்பராகிறால லவ்டின் புள்ளான்னு பாத்தியா? நீ எங்கடா சொல்ல விட்ட? சிவா சொல்றது கரெக்ட்னா? தப்பு எந்துதான்ப்பா. சரத்து கூட செய்ய வேண்டிய நிச்சயதார்த்தத்தை பை மிஸ்டேக் உன் கூட செஞ்சுட்டேன். எவன் கூடயோ பண்ண வேண்டியது என் கூட பண்ணிட்டியா? என்ன ராவா அஷ்டிக்கிறியா? என்ன பேசுற? கோடி ரூபாய் கொடுத்தாலும் பகல் எல்லாம் குடிக்க மாட்டேன். உண்மைதானே? இதுல பேஜாரான விஷயம் என்னன்னா என் மாப்பிள்ள சரத் பாபுவும் உன்ன மாதிரியே இருப்பான். அதான் கன்ஃபியூஷன். எப்ப மோதிரம் மாத்தனமோ அப்பவே மனசு மாறி உன் தங்கச்சி மேல பிக்ஸ் ஆயிட்டேன். மோதிரம் மாறின மாதிரி மனசு மாறுறது ஈஸி இல்ல மாமே. நான் சரத் இல்ல மின்னல் சிவான்னு போய் உன் தங்கச்சிகளை சொல்றேன். மேட்டர் முடிஞ்சிரும். ஓகேவா? யோ அவசரப்பட்டு அப்படிலாம் பண்றாதையா. என் தங்கச்சி வெளியே பார்க்கதான் ஒரு மாதிரி இருப்பா. உள்ளுக்குள்ள சென்சிட்டிவான ஆளியா. உன்ன மாரி ஒரு போகிரியோட நிச்சயதார்த்தம் நடந்ததுன்னு தெரிஞ்சா அவன் மனசு உடைஞ்சு போடுவாயா. இந்த பார் உனக்கு ஒரு சூப்பரான பொண்ணை பார்த்து நான் கட்டி வைக்கிறேன். நீ கட்டிக்கிறதுக்கே பொண்ணை காண நீ எனக்கு பாக்குறேன். 3 லட்சம் மாதிரியா சொல்லுவாங்க. காசிமேட்ல 10% கமிஷன் எனக்கு தரணும்ல. அதையும் நீ எடுத்துக்க போ. நீ என்னப்பா சொல்ற? போட்டின்னு களத்துல இறங்கிட்டா இந்த மின்னல் சிவா எவன் பேச்சும் கேட்க மாட்டான். இப்ப சொல்றான் உன் தங்கச்சி தான் எனக்கு பொண்டாட்டி. சரத்து பரத்னு டுபாகூர் எவனாவது உள்ள பூந்தான்னு வச்சுக்க. அவன் அடிச்சு பிரியாணி ஆக்கி பார்சல் பண்ணி அனுப்புவேன். போய் உன் தங்கச்சிகளை உண்மையை சொல்லி மாமா கூப்பிடுறான்னு அனுப்பிவிடு. அண்ணா என்ன இங்க வந்திருக்கேன்? நான் சொல்றேன் மாப்பிள்ள தங்கச்சிக்கிட்ட. ஒண்ணு இல்லம்மா, நம்ம சம்பிரதாயப்படி நிச்சயதார்த்தம் முடிஞ்சது சினிமா கிடிமான்னு சுத்தக்கூடாதுன்னு பாட்டிமா சொல்லிச்சு. அதான் இட்டுன்னு போலான்னு வந்தேன். என்ன இந்த மூட நம்பிக்கை எல்லாம்? நான் அவரு ஷாப்பிங் போயிட்டு வந்துடும். நீ போ. சரத் பாபு கமா. அதுக்கு இல்லம்மா. சரத் சரத் பாபு உங்களை தான். என்னையா? ஐம் சாரி. கம் ஆன் லெட்ஸ் கோ. இந்த விஷயம் சரத் பாபுக்கு தெரிஞ்சா ஸ்லிப் ஆயிடுவான். ஜாக்கிரதையா அடி எடுத்து வைக்கணும்டா. ஓனானா சாதாரணமா வைக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்கிற மாதிரி தெரியுதே. ஏதாவது டியூன் யோசிக்கிறீங்களா சார்? பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? அந்த மின்னல் சிவாவையும் ஞானத்தையும் எப்படி தீர்த்து கட்டலாம்? நடந்த விஷயமே இப்ப நாரி போய் கிடக்கு. எதுக்கு நீட்டிக்கிட்டே போறீங்க? விட்டுருங்க. பகனா என்னன்னு உனக்கு தெரியாது? ஏன் சார் தெரியாது? அதான் இதே இடத்துல அன்னைக்கு பார்த்தமே. என் பிரெயின் ஃபுல்லா பழிவாங்குற உணர்ச்சி தான் இருக்கு. புதுசா எதையும் கிரியேட் பண்ணவே முடியும். புதுசா கிரியேட்டிவிட்டி எல்லாம் நமக்கு எதுக்கு சார்? ஆஸ் யூசுவல் நம்ம சீடியை வாங்கிட்டு வந்து காப்பி பண்ணிடலாம். உன் பஞ்ச் டயலாகால என் இமேஜ் பஞ்சர் ஆகாத. உங்க டென்ஷன் எனக்கு புரியுது சார். ரிவெஞ்ச் எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்ச சில பெரிய ரவுடிங்க இப்ப சிட்டில தான் இருக்காங்க. அவங்கள பார்த்தா உங்க வேலை முடிஞ்சு போயிடும். என் ரிவெஞ்ச் ஃபிளாஷ்பேக்க சொல்லி உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒருத்தனை போடணும். எவ்வளவு ஆகும்? ஆளுக்கு அத்த ரேட்டுப்பா. அப்ப இவனுக்கு என்ன ரேட்? நம்மள பார்த்த ஏரியா நடுங்கடாம். வா. ரியாக்ஷனே கொடுக்காம இருக்கிறானுங்க. சரி மேட்டர் எடுப்போம். என்னடா சின்னதா காட்டினா பெருசு பெருசா நீட்டுறானுங்க. என்னடா காமெடி பண்ணுகிறீங்க? என்ன மேட்ரு? இவ எங்களுக்கு வேணும். இந்த போட்டோல வித்து சரதா இல்ல மின்னல் சிவாவானா? இவன் யாரு? கிங்கா? இப்ப இவன் எங்க இருந்தா வந்தான்? கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கான். ராஜா சந்திர பிரசாத் கோட்மா அவனை தேடிக்கிட்டு தான் இங்க வந்திருக்கான். என்னடா
முக்கியமான விஷயம் வேணா. எதுக்குடா ஓவர் சீன் போட்டு வர சொன்னா? நான் பார்த்த அந்த பழைய படத்துல அந்த தாய்க்கு 2 குழந்தை பிறகுல 3 குழந்தை பிறந்ததுண்ணா. இவன் 3வது. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. அடங்கு. ஒருத்தன் சரத் பாபு, ஒருத்தன் மின்னல் சிவா, ஒருத்தன் கிங். இங்க தவிர இன்னும் 2 பேர் இருக்கிற விஷயம் இந்த கூமுட்டைங்களுக்கு தெரியாது. இவனுங்க கண்ணுல சரத் பாபு படுறதுக்கு முன்னாடி அந்த மின்னல் சிவாவை இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம சரத் பாபு சேஃப், மின்னல் சிவாவுக்கு இருக்குது ஆஃப். சரிதான்ப்பா. அவனை உங்களாட்ட ஒப்படைச்சா உங்களுக்கு ஓகே, எனக்கு என்ன கிடைக்கும்? 1 லட்சம் ரூபா சொல்றான், 2 லட்சம் ஒத்துக்கணா. கோடி ரூபாய் தரேன். அட பணமா முக்கியம். ஹெல்ப் பண்ணி என்னடா ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க. 2 நாள்ல உங்க வேலையை முடிச்சிடறேன்பா. வேலை முடிச்சதும் போன் பண்ணுங்கப்பா. வாடா. சரியான காட்டுவாசி பசங்களாகிறானுங்க. மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. ஆமா ஸ்ராவணி, உன் மனசை கொஞ்சம் தைரியமா வச்சுக்கோ. நான் ஒரு பயங்கரமான விஷயம் சொல்ல போறேன். சொல்லுண்ணா. ஏதோ தெரியாதனமா சரத் பாபுன்னு நினைச்சீங்கன்னா அந்த பைய மின்னல் சிவாவுக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சேன். ஆமாமா, உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா அப்படின்னா நான் இப்ப அந்த மின்னல் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? சேச்சா, இந்த அண்ணன் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் லைஃபை கெட்டு போக விட மாட்டோமா. இருந்தாலும் இந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்க வேணாமா. பை மிஸ்டேக்ல நடந்தது சாஸ்திரப்படி கணக்குல வராதுன்னு ஐயர் சொல்லிக்கிறாருமா. அப்ப அந்த மின்னல் சிவாவை என்னதான் பண்றது? உனக்கு ஒரு ஸ்கெட்ச் ரெடி பண்ணிக்கிறேன். ஏய், எல்லாரும் உஷாரா இருங்கடா. தண்ணி அடிச்சிட்டு மட்டும் ஆயிடாதீங்க. எதுவும் தெரியாத மாதிரி நடந்துக்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். வாசி வா. என்னதுக்கு வர சொன்ன? அது ஒண்ணு இல்லப்பா, தங்கச்சி நானும் ஒரு டிசிஷனுக்கு வந்துக்கிறோம். என்னமா பாத்துக்கிறேன் சொல்லு. ஆமா மின்னல் சிவா, நல்லதா கெட்டது அவங்க கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. உன்ன கண்ணால கட்டிக்கிறதா நியாயம். அப்போ அந்த சரத்குமாராவது விஜயகாந்த் தங்கச்சி ஓகேன்னா அப்புறம் பிரிச்சு மேய்ச்சிருவேன். சரிதானமா? நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் மாப்பிள்ளைய சரக்கு அடிக்க வைக்கிறது எங்க குல வழக்கம். ஏய் கொண்டாடா. சீக்கிரம் எடுத்துன்னு வா. கொண்டா. ஏடா இதை மூடி வச்சுக்கீங்க. உள்ள இறகு பத்திக்கும். அப்படியா? அடிச்சுப்பார். குட்ரா மௌன குடி. மச்சான் பேர சொல்லி அடிச்சேண்டா ஒரு பங்கி சொர்ருனதா ஏறுது கிக்கு நாம் பாடட்டுமா சுதியேத்தி வாடியே அன்னக்கிளியே உன்னைத்தான் கட்டிக்கிட்டு ஆடுவேன் தூள புன் சிரிப்பு சத்தம் கேட்டுதான் நட்சத்திரம் பூமி வந்து சேர்ந்துச்சு சோரா. வாடிய அன்னக்கிளியே உன்னைத்தான் கட்டிக்கிட்டு ஆடுவேன் தூள உன் சிரிப்பு சத்தம் கேட்டுதான் நட்சத்திரம் பூமி வந்து சேர்ந்துச்சு சோரா. சும்மா சும்மா பார்க்காத சூடு கொஞ்சம் ஏத்தாத. சும்மா சும்மா பார்க்காத சூடு கொஞ்சம் ஏத்தாத. உள்டாவா ஆகி போச்சு கொண்டா ஒரு கோல் கொண்டா. மொத்தத்துல உலகம் இப்போ தரகீழா ஆகி போச்சுடா. இன்னும் என்ன சொல்ல நீ கொஞ்சம் என்ன கொள்ள. ஏக்கத்துல தினம் தினமும் தூக்கம் வரவில்லை. இன்னும் என்ன சொல்ல நீ கொஞ்சம் என்ன கொள்ள. ஏக்கத்துல தினம் தினமும் தூக்கம் வரவில்லை. கட்டிக்கிட்டு ஆடுவேன் தூள உன் சிரிப்பு சத்தம் கேட்டுதான் நட்சத்திரம் பூமி வந்து சேர்ந்துச்சு ஜோரா. சிட்டு வந்து கையில தான் உட்கார்ந்த பக்கா. சிக்கு சிக்கா சிக்கா லக்கு லக்கா லக்கா. சிட்டு வந்து கையில தான் உட்கார்ந்த பக்கா. கண்களிலே துண்டி போட்டுதான் நாம் புடிச்சது இந்த மல்லிப்பூவதான். இந்த உலகம் முழுக்க தேடி பார்த்துதான் நான் புடிச்சது இந்த மதுரை வீரன்தான். ராயாபுரம் பிடிச்சு மேல புண்ண பார்த்ததும் சொக்கி போறேன்னா. எவனாச்சும் எதிர்த்து நின்னா நீ சிங்கம் போல சீறி நிப்பாயே. ஹரிசந்தம் போட்டாச்சு நல்ல நாளும் பார்த்தாச்சு கட்டிலுக்கு வர்றதுடியா. இன்னும் என்ன சொல்ல நீ ஆடிடா மச்சா. இன்னும் என்ன சொல்ல நீ கொஞ்சம் என்னை கொள்ள. ஏக்கத்துல தினம் தினமும் தூக்கம் வரவில்லை.
வந்து சேர்ந்துச்சு ஜோரா. உள்ளுக்குள்ள நானும் இருக்கேனே, என் கையால ஒன்ன அணைச்சனே. இடுப்பு மடிப்பில் குடியிருக்கத்தா அடடா கட்டெரும்ப ஆகி போனே. ஊருக்குள்ள என்ன நீயும் மேளதாளத்தோட கூட்டி போவியா? ஏரோப்ளேன நிக்க சொல்லி மும்பை வரைக்கும் கூட்டிட்டு போறேன். அழகா ஓ வீரம் பார்த்து என்ன ஓ கைய சேர்த்து வாழ்த்தி நின்னாயே அண்ணன். என்ன வேலை செஞ்சு புட்ட அண்ணே நல்லதுதான் செஞ்சாரு. என்ன வேலை செஞ்சு புட்ட எங்க போய் சொல்ல? என்ன வேலை செஞ்சு புட்ட எங்க போய் சொல்ல? இன்னும் என்ன சொல்ல நீ கொஞ்சம் என்னை கொள்ள. ஏக்கத்தில தின தினமும் தூக்கம் வரவில்லை. சிக்கு சிக்கா சிக்கா லக்க 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 சிட்டு வந்து கையில தான் உட்கார்ந்த பக்கா. சிக்கு சிக்கா சிக்கா லக்க 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 சிட்டு வந்து கையில தான் உட்கார்ந்த பக்கா. அதோ கூட்டிட்டு வந்துறாரு. இல்ல அன்பு, 5 கோடி ரூபாய் பார்சல் வாங்கி வந்துருச்சுல. இவன் ஒரு ஆக்க பூ. இறக்குங்களா போதையில, இறக்குங்க. பிரிங்களா இருங்க இருங்க பிரிங்களா போதையில. நான் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். எனக்கு ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். ஏன் மூட்டை நீ பிரிக்க போறியா? இல்ல சார், அவன் வெளியே வரதுக்கு முன்னாடி என் ரிவெஞ்ச நான் தீர்த்துக்கிறேன். என்ன அடிக்கிறியா? என்ன அடிக்கிறியா? என் மேல கை வைக்கிறேன். என் மூதி மிதிச்சது போதும். கட்டி வச்சு கழுத மாதிரி மிதிக்கா? என்னல வேடிக்கை வைக்கீங்க? அவுத்து விடுங்களா அவங்கள. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா செத்து போயிருப்பா. மூடிக்குள்ள நீர் இருக்கா? அவனுக்கு ஊத்தி கொடுத்து அடிச்சு அள்ளின்னு வாங்கடான்னா நீங்க ஊத்தின்னு என்ன அடிச்சு தூக்கின்னு வரீங்களா? என்ன மிதிச்சவன் எவன்டா? அந்த மியூசிக் டைரக்டர் தானா? இந்த புறம்போக்கா? ஆமாண்ணா. உன்னை பிச்சு பரோட்டா போட்டுறேன்டா. என்ன மிதிக்கிறியா? என்னடா டிராமா? எங்கடா வாய முடியா? அந்த கேடி எனக்கே சுண்ணாம்பு கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அவனை நானே போய் புடிச்சுன்னு வரேன். வாடா. அவன் இங்க வந்தாதான் நீ இங்க நகர முடியும். இந்த ஞானத்தையே மிரட்டி பாக்குறியா? கையில இருக்குதுங்கிறதுக்காக எடுத்து நீட்டிடுறதா? ஏண்டா மூலகுதாடா உங்களுக்கு? என்ன கொண்டுட்டு அவன் எப்படி வருவான்? மாட்டில இருக்கிற மசாலாவை யூஸ் பண்ணுங்கடா. என்ன சொல்ற மெய்யாலுமாவா? மறுபடியும் பிளாஷ்பேக்க கேட்காதம்மா. நீ என்ன பண்ணுவே தெரியாது. அந்த பையில இட்டுன்னு வா. டேய் கைதிங்களா, நீங்க பண்ண கேனத்தனத்தால அண்ணா ப்ராப்ளம்ல மாட்டிக்கினார் தெரியுமா? அந்த மின்னல் ஷோ வந்த உடனே நான் அவங்க பேசினுக்கிறேன். நீங்க கபால்னு பின்னாடி வந்து டபால்னு ஒண்ணு போட்டுருங்க பஸ். ஆனா ரத்தம் வரக்கூடாது, உயிர் போயிடக்கூடாது. செத்தான் கண்ணு. 2 மணி நேரம் அவன் கண்ணே மூச்சு பார்க்க கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுமா. ஓங்கி ஒண்ணு போடுவோம், உசுரோட இருந்தாலும் இருக்கலாம், பொட்டுன்னு போடலாம். தெரியும் சோமேரி கைத வந்துனுங்கிறான். சீக்கிரம் போங்கடா, சீக்கிரம் சீக்கிரம் வந்து தொலைங்கடா. பெருமானே சீக்கிரம் வந்து தொலைடா. வாங்க வாங்க ஏத்தன் வாங்க. வந்துட்டான் கேடி போய. கரெக்ட் டைமுக்கு வந்தம்மா. அத விட்டுனா இந்த பேமரி பசங்க உன்ன லாக் பண்ணி வச்சுக்கினானுங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு அவனுங்க மனுஷங்க இல்லமா, காட்டுவாசிங்க. நான் இருக்கிறேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ சுமாரு. அகோரி இது பாரு, இவன் தான் கிங்கு. பல பேர் சேர்ந்து பணத்தால அடிச்சாலும் பலத்தால அடிச்சு ஜெயிச்சிருவான், ஜாகிரதை. ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கடா. இவனோட அலம்பல் இன்னையோட முடிஞ்சதுமா. ஆமாண்ணா. போய் பேமெண்ட் வாங்கிட்டு வாங்க. எல்லாம் 1000 ரூபாய் நோட்டா இருக்கும். ராவணி மேடம், இது என்ன பண்றாங்க? ராவணிய கூப்பிடுறானே சார். கோயிலுக்கு வந்தவனே எங்கேயோ கோத்து விட்டீங்களே, காப்பாத்துங்க. அண்ணா சரத் மாதிரி இருக்குனா? நான் ஆபீஸ்க்கு போறேன், தயவு செஞ்சு விட சொல்லுங்க சார். ஆபீஸ்ன்றா சரத் பாபு தான். இப்போ எப்படி அவரு? டேய் டேய் டேய், அகோரிங்க இல்லங்கடா. டேய் ராவணி மேடம், என்ன நடக்குதுங்க? வாடா பேசாம ஐயா எடுங்கடா. டோ வரீங்களா? அன்னைக்கு வாங்கினது பத்தலையா? எவன்டா உள்ள உட்காந்து நாடி நிக்கிறது?
என்ன கிங்குன்னு கூப்பிட்டதுனாலதான் உன் ஆளுங்களை தொங்க விட்டுக்கிற. மறுபடியும் நீயும் கிங்குன்னா தன் நொங்க திருவ. கிங்கு இல்லங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ல. பாக்குறதுக்கு கிங்கு மாதிரியே இருக்கிற உன்னை கூட்டிட்டு போய் கிங்கு பிளேஸ்ல உட்கார வச்சேன்னா என் ப்ராப்ளம் மொத்தமும் சால்வ் ஆயிப்போம்ல. அதனால நீ கொஞ்ச நாளைக்கு கிங்கு மாதிரியே நடிச்சாகணும்ல. நான் என்னதுக்கு நடிக்கணும்? 1 கோடி ரூபாய் உனக்கு கிடைக்கும்ல. அதுதான் நான் மத்தவ மாதிரி கூலிக்காக மாரடிக்கிறவன் இல்ல. உன் சைடு நியாயம் இருந்தா உனக்காக சப்போர்ட் பண்ணுவேன். நியாயம் தர்மம்லாம் இருக்குல்ல. என் தலையெழுத்து சரியில்லாம போய் பொண்டாட்டி பிள்ளைல ஊர்ல விட்டு போட்டு இந்த காவாலி பயலோட சேர்ந்து நாய் பொழப்பு பிழைக்கிறோம்ல. என் மாப்பிள்ள கிங்கு என்கிட்ட நல்ல விஷயத்துக்கு கொடுத்த பணம் என் கழுத்தை பிடிச்சி இருக்குதுல. உன் பிரச்சனை எனக்கு புரியுது. ஆனா காணாம போன கிங்கு திரும்பி வந்துட்டான்னு வச்சுக்க, நமக்கு கஞ்சி காய்ச்சிருவானுங்களா? இனிமே எங்களை கிங்கு வரமாட்டாம்ல. எதை வச்சு சொல்றான்? அவன் செத்து போயிட்டாம்ல. ஏண்டா இவ்வளவு நாளா சொன்ன கிங்கு திரும்பி வருவான்னு இப்ப சொந்த போட்டான்னு சொல்ற. என் பணத்தை எப்படிதான் கொடுப்பேன்? என் கையில வாயில் நாய் மோல. கிங்கு செத்து போயிட்டான்னு சொன்னா நீ என்ன உயிரோட விட்டுப்பியா? அதுக்காகத்தான் அப்படி சொன்னேன். இப்ப இந்த மின்னல் சிவா மூலமா உன் கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கல. அதனாலதான் உண்மையை சொன்னேன். இப்ப மட்டும் நீ உண்மையை தான் சொல்றதுக்கு என்ன கேரண்டி? புஸ்தப்பா கிங்கு செத்ததை கண்ணால பார்த்தவன். சொல்லல உண்மையா? டெத் சர்டிபிகேட், டெட் பாடி ரிப்போர்ட். கிங்கு செத்து போயிட்டாங்கிற உண்மைய என் ஃபேமிலி கிட்ட சொன்னா அவங்க தாங்க மாட்டாங்கன்னு என் நெஞ்சுக்குள்ளேயே போட்டு பொதுக்கிட்டோம்ல. மின்னல் சிவா, நீ இதுக்கு ஒத்துக்கிட்டேனா கிங்க கொன்ன கொலகாரம் யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவேன். ப்ளீஸ் ஒத்துக்கோ மின்னல். செட்டில்மெண்டோட சென்டிமெண்டா அடிக்கிற டீல் ஓகே. சார் ஷவனி. ஷரத், நீங்க எதுக்கு அப்ப கோயிலுக்கு வந்தீங்க? ஒவ்வொரு சனிக்கிழமையும் கோவிலுக்கு வரது என் வழக்கம்னு இல்ல. இன்னைக்கு அப்படிதான் வந்தேன். திடீர்னு யாரும் என் தலையில அடிச்ச மாதிரி இருந்தது. கண்ணு திறந்தா இங்க இருக்க. ஏய் இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சதுதான்ப்பா. உள்ள என்ன நடந்தது சொல்லு. யாரோ கிங்குன்னு ஒருத்தனா அப்படியே என்ன மாதிரியே இருப்பானா? அவன மாதிரி நடிச்சா 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க எதுக்கு பயப்படாதீங்க ஷரத். ஆனா இவர் மின்னல் சிவா இல்ல ஷரத் பாபுன்னு சொல்லி இவர் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம்னா? என்னம்மா நீ சரத்பாபு மாதிரியே பேசுற? கொஞ்சம் மனுஷனை யோசிக்க விடுமா. அவங்களுக்கு வேண்டியது மின்னல் சிவாவோ சரத்தோ இல்லமா, கிங்கு தான் தேவை. இப்ப என்ன செய்யலாங்க? அவனுக்கு சொன்ன மாதிரி ஆக்ட் பண்ணு. கரெக்ட் டைமுக்கு மின்னல் சிவா விட்டு வந்து விட்டு உன்ன வெளியே கொண்டு வந்துடுறேன். அப்படின்னு ஆபீஸ் போய் லீவ் போட்டு வந்துடுறேன். நான் முன்ன தியேட்டருக்கு படம் பார்க்க வந்துக்கிறோம் நினைச்சியா? அவனுக்கு காட்டு வாசிங்க விட மாட்டாங்க. விட மாட்டாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோம்? டார்ச்சர் ஆகுது, புரிய வைமா. இவரே எங்க ஒருத்தர். ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பாரு அரிசி முட்டை, இன்னும் 2-3 நாள்ல அந்த மின்னல் சிவா அலறி அடிச்சுன்னு கண்டிப்பா இங்க வருவான். அவனுக்கு என் தங்கச்சின்னா உயிர். அதான் அவன் வீக்னஸ். சரி, அந்த பொண்ணை சேர்த்து கூட்டு போறோம். அவளுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? நான் என் தங்கச்சிக்கு உயிர். நான் இல்லாம எங்கேயும் வரமாட்டான். நாசமா போச்சு. ஏற்கனவே அந்த மின்னல் சிவா பையில எப்படி வீட்டுக்குள்ள கூட்டு போறது நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற எக்ஸ்ட்ரா பிடிக்கா? வேணா ஒண்ணு பண்ணு, உங்க சொந்தக்காரங்க லெட்டர் போட்டு வர வச்சிரு. அரிசி முட்டை, நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னாண்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. நீ இப்படி திதி கொடுக்கறதுனால மட்டும் அவமானம் தாங்காம செத்து போன உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடைய போறதில்ல பூஜா. அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ செய்ய வேண்டிய வேலை இது இல்ல, வேற ஒண்ணு பாக்கி இருக்காத, நீதான் செய்யணும். இந்த செக்க கொண்டு போய் இன்னைக்கே பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுங்க. அக்கா, நம்ம கிங்கு மாப்பிள்ளைய இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் தேடியாச்சு. இந்த 3 ஸ்டேட் தான் பாக்கி. ஹரியானா, குஜராத், சரியா சொன்ன. இந்த 3 ஸ்டேட்ல கூட பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல என்ன பிரச்சனைனா ஒரு 2 லட்சம் செலவாகும். அப்படியே செஞ்சிடலாம்ப்பா. சாயிராம். மேனேஜர் சொல்லுங்க. அவர் கேட்ட பணத்தை பேங்க்ல இருந்து டிரா பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துறேம்மா. இந்த பத்திரிகைகளை நம்புறதை விட கடவுளை நம்புறது மேலான விஷயம் இல்லையாக்கா? அதனாலதான் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கோயில்கள்லயும் நம்ம கிங் பேர்ல அன்னதானம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நல்ல காரியம் தானே, பண்ணிடுங்க. இந்த நல்ல காரியத்துக்கு குறைஞ்சபட்சம் 10 லட்சம் ரூபாவது செலவாகும். இப்படி திடீர்னு பெரிய தொகையை கேட்டா அக்கா யோசிக்க போறாங்க. நான் எதுக்குப்பா யோசிக்கிறேன்? எனக்கு என் மகன் நல்லபடியா திரும்பி வந்தா போதும் தம்பி. சரியா சொன்னீங்கக்கா. நம்ம கிங் கண்டிப்பா திரும்ப வந்துருவாரு. அப்போ உனக்கு
வெக்கமா இல்ல? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீட்டுல மறுபடியும் கால் எடுத்து வைப்பேன். என்னடா மறைக்கிற? அக்கா வயித்துல அடிச்சிட்டு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டா வீட்டுக்குள்ள வர்ற? இப்ப நீங்க எல்லாம் உணர்ச்சி வசப்படுறது நம்ம கிங்கு மாப்பிள்ள காணாம போயிட்டாரேங்கிறதுக்காகவா இல்ல நான் திரும்பி வந்திருக்கேங்கிறதுக்காகவா? ஏய் வாய மூடு, சந்து கிடைக்குதுன்னு சிந்து படாத. உன்னை பத்தி இங்க யாரும் யோசிக்கல. நான் வருத்தப்படுறது கிங் மாப்பிள்ள காணாம போயிட்டாரு. பாசக்கார பையடா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்ல டாக்டர் காளி. உனக்கு என்ன பாச்சு? என்ன இதெல்லாம்? வாயை திறந்து பேசுப்பா. சாரி மேடம், இப்ப அவருக்கு யாரையும் தெரியாது, பேசவும் வராது. எப்படி இப்படியாச்சு பிள்ளைக்கு? இந்த அப்புதான் ஏதாவது செஞ்சிருப்பாக்கா. உங்க காவா வாயால அவரை கண்டபடி பேசாதீங்க. ஊட்டியில இவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகே, என் பேரு டாக்டர் ஞானேஸ்வரன் காளி. இவங்க என்னோட தங்கச்சி டாக்டர் ஸ்ராவணி. இயற்கை வைத்தியத்துக்காக மூலிகைகளை தேடி நாங்க காட்டுக்குள்ள போனப்போ யாரோ ஒரு மனுஷன் முனகிற சத்தம் கேட்டது. நாங்க போய் பார்த்தப்போ இந்த தம்பி சுயநனவு இல்லாம கிடந்தாரு. மூலிகை வைத்தியம் பண்ணி ஒரு உயிரை காப்பாத்தி குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு இருந்த சமயத்துல இந்த நல்ல மனுஷன் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுக்கிட்டு வந்து நடந்ததை சொல்லி எங்களையும் இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஒரு பக்கம் நம்ம கிங்கு மாப்பிள்ள காணாம போயிட்டாருங்கிற வருத்தம், இன்னொரு பக்கம் குடும்பத்தை பிரிஞ்சு இப்படி அனாதையா திரியறமேங்கிற வேதனை. இந்த சோகத்தை எல்லாம் மனசுல சுமந்துக்கிட்டு அண்ணன் தண்ணி இல்லாம காடு காடா அலைஞ்சு என் மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சேன்க்கா. நீ அண்ணன் தண்ணி இல்லாம இருந்தது மாதிரி தெரியல, காட்டு பண்ணிய முழுங்கின மாதிரி இருக்கு. அது உடம்பு ஆகிற ஆக்கம் கட்ட கூவ. டாக்டர் சார், என் பிள்ளை பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துருவான்ல? கண்டிப்பா ஆயிடுவாருமா. ஆனா அதுக்கு கலையை வச்சு கலை வைத்தியம் செய்ய வேண்டியிருக்கும். கலை வைத்தியம் அது என்னது? ஆமாங்க, மாத்திரைகளால செய்யறது இங்கிலீஷ் வைத்தியம், மூலிகைகளால செய்யறது சித்த வைத்தியம், அந்த மாதிரி கலையால செய்யறது கலை வைத்தியம். என் பிள்ளையோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதனால அவன் நல்லபடியா குணமாற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். ஆகட்டும்மா, உங்க பிள்ளைக்கு குணமாகிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து நகர மாட்டோம். தம்பி, அக்கா இவங்க தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பா. சரிங்க அக்கா. நினைச்ச மாதிரியே சிவாவை கிங்குன்னு வீட்டுல இருக்க எல்லா பேரும் நம்ப வச்சுட்டேன். எல்லாம் உன் கடன் அடிச்சிருவாங்க அன்பு, பயப்படாத. உனக்கு லாஸ்ட் சான்ஸ். விளக்கண்ணே விரல தடவை வயிற்றுக்குள்ள வலிக்கிட்டு போச்சான் போன வயல. யோ சோத்து முட்டை, என்ன பண்ணல? என்னால நடிக்க முடியாது. அந்த சேர்ல உட்காந்து கண்டத்துல புண்ணு வந்துரும் போல இருக்குது. அவன் நடா ஓவியம்னு சொல்லி என் கண்ணை பொட்டையாகிறான். அவன் பாட்டு பாடி என் காலை செவிடாகிறான். இம்சையில போயிடும் போல இருக்குது. இந்த இசு புசுண்ட வேலை வேணா நான் எஸ்கேப் ஆகிறேன். ஐயோ மின்னலே எல்லாம் கைக்குடி வரும்போது இப்படி கோபப்பட்ட அப்படி மின்னலே. இப்ப என்ன உன் கைகால் குணமாகணும் அவ்வளவுதானே? நாளைக்கு ரெடி பண்ணிடுறோம். ஓகே.